நிர்வாக பொறுப்பையும் ஏற்று அனைத்து வகையான பணிகளையும் தன் தோல் மேல் சுமந்து ஒரே ஆளாக எல்லா பணிகளையும் செய்து கொண்டே இருந்து இங்கு நிகழ்விலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மாலிகாக்கா அவர்களே, எனக்கு முன்னதாக தமிழக முஸ்லிம்கள் கல்வியில் அடைய வேண்டிய இலக்கு என்ன, அதிலும் குறிப்பாக அதிராம்பட்டினம் போன்ற பாரம்பரிய மரபு சார்ந்த பின்புலத்தை கொண்ட முஸ்லிம் சமூகம் கல்வியில் எந்த இலக்கை அடைய வேண்டும், எது தனது இலக்காக நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக வகுப்படுத்தாமல் இருக்கக்கூடிய எங்களது அன்பு சகோதரர் சமூக நீதி அரசு மாதிரியின் ஆசிரியர் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் நிறுவனர் சகோதரர் சிஎம் சலீம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஜமாத்தார்கள், நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவரமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பக்கலியா sorry sir, I'm busy with having tea, so no time for answering salam. Assalamu alaikum. இந்த டீ ஒரு டீ நன்றி பிடிக்குமா? இங்கே 12th ஸ்டூடெண்ட்ஸ் யார், 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் யார் வராங்க? 10th +1 யார் வராங்க? கேட்குங்க. கையை தூக்கலாமா வேணாமா? தூக்கல கேள்வி கேட்பாங்களா? டேய் கையை தூக்குறா, நான் மட்டும் தூங்க மாட்டிக்கோண்டா. ஓகே, இதுல பயாலஜி, மேக்ஸ் பயாலஜி படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் யார்? மேக்ஸ் பயாலஜி +1 +2ல மேக்ஸ் பயாலஜி இல்லை, கேள்விலாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான். இந்த கேள்வி கிடையாது, தெரிஞ்சுக்கிறது. +1 +2 மேக்ஸ் பயாலஜி ஒன்று. பியூர் சயின்ஸ் +1 +2 பியூர் சயின்ஸ் அது ஒருத்தர். +1 +2 ஆர்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் உள்ள +1 +2 ஆர்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சரி. இந்த நிகழ்ச்சியோட அப்ஜெக்டிவ் என்ன, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் வந்து இதுதான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். இதுல ஓவரால் கைடன்ஸ், இந்த ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா நமக்கு ஓவரால் கைடன்ஸ், என்னென்ன கோர்சஸ் நாம் முஸ்லீம்களாகிய நாம் கவனம் செலுத்தணும், அதில் அந்த கோர்சஸ்லாம் நமக்கு சென்று சேர வேண்டிய இலக்கு என்ன, அதுக்கான டைரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அப்படின்னு ஸ்பூன் ஃபீடிங்காக இங்கே இருக்கிறது. ஒரு அவுட்லைன் வில் பி given அவுட்லைன், என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்ன பண்ணுறதுனா அவுட்லைன் வந்து இருக்கும். இது எல்லாமே யார் சர்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் எப்படிப்பட்ட ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்கள் எதை மேற்கொண்டு தேடணும் அப்படின்னு சொல்லி தர ப்ரோக்ராம். இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ணிருச்சு, வீட்லையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தட்டில் சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி பொரியல் வச்சு பெசஞ்சு அப்பளம் வச்சு எல்லாம் பண்ணி வச்சுட்டு முன்னாடி டிவி போட்டு விட்டு ஃபோனையும் கொடுத்து ஹெட்செட் மாட்டி விட்டு ஃபேனை வச்சு ஏசியை போட்டு
எல்லாமே நம்ம செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வேலை என்னது? சாப்பிடுறது மட்டும் தான். நம்ம இப்படிதான் பழகிருக்கோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இப்படிதான் பழகிருக்கோம். ஆனா கல்வி என்பது நாம என்ன தேடி தேடி கத்துக்கிறோமோ அதான் கல்வி. நாம என்ன தேடி தேடி கத்துக்கிறோமோ அதான் கல்வி. இப்போ இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி என்பது நீங்கள் எதையெல்லாம் மேற்கொண்டு தேட வேண்டும் என்பதை பற்றிய அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க தான் உட்கார்ந்து தேடணும். எல்லா கையிலையும் ஸ்மார்ட் போன் இருக்கு, நெட் இருக்கு. அது நெட் போடுறதுக்கு காசு, நெட் போடுறதுக்கு ஆள் இருக்கு, அது காசு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, அது இல்லைன்னா சொல்றதுக்கு ஆள் இருக்கு. நாம என்ன பண்ணணும்? நாம தான் சர்ச் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு கிடையாது. எங்க போய் எந்த கோர்ஸ் படிச்சா உனக்கு என்ன வேலை கிடைக்கும், அங்க உனக்கு எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிற எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன். கல்வியின் முதன்மையான இலக்கு பொருளாதாரம் அல்ல, பொருளீட்டல் அல்ல. அப்ப பொருளீட்டல் வேணும், பொருளாதாரம் வேணும், ஆனா அது பிரைமரி கிடையாது. அப்ப எது பிரைமரி அப்படின்னா, கல்வியின் இலக்கு என்பது நீங்க இந்த சமூகத்துக்கு பயனுள்ள மனிதனா மாறணும். தான் கல்வியினுடைய இலக்கு. இந்த நிகழ்ச்சி முழுக்க எதை உங்களுக்கு பயன் வைக்கணும்னா, இலக்கை தான் நிர்ணயிக்கும். நீங்க எந்த இலக்கை அடையணும், இலக்கு எது, நீங்க எதை நோக்கி போகணும், அந்த இலக்கில் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம், அந்த கோல்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னா அதே நம்மளை லீட் பண்ணி கூட்டு போகும், அதே நம்மளை கைட் பண்ணும். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போற டீடைல்ஸ் எதுவுமே ஓன் ரிசோர்ஸ் கிடையாது. எல்லாமே நெட்ல இருக்கக்கூடிய ஓப்பன் ரிசோர்ஸ், இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய ஓப்பன் அவைலபிள் ரிசோர்ஸ் தான் ஓவரா எடுத்து கம்பைல் பண்ணி நம்ம கொடுப்போம். எல்லாருக்கும் நோட் பென் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கையிலையும் யாருக்கு நோட் பென் இல்லை? ஐயோ, நோட்டா என்னது? பேனாவா? ஏன் நோட் தான் வச்சு போறது? நோட் வாங்க போறாங்க பைக்ல இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி. இது எந்த டைப்ல அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா, மனித இனத்தை படைக்க போற சமயத்தில் நெக்ஸ்ட் வந்து மனித இனத்தை படைக்க போறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன், கலீஃபா. மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணற்ற இனங்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணற்ற இனங்கள் இந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதையெல்லாம் பிரதிநிதி நல்லா ஐடென்டிஃபை பண்ண, ஒரு பூனைய, ஒரு நாய, ஒரு எலிய, ஒரு குரங்க, ஒரு சிங்கத்தை, ஒரு ஒட்டகச்சிவிங்கிய, அதையெல்லாம் என்னன்னு சொல்ற? கலீஃபான்னு சொல்ற. ஆனா மனுஷனை படைக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பூமிக்கு கலீஃபா, இந்த பூமிக்கு பிரதிநிதி அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன் மற்ற இனங்களுக்கெல்லாம் சொல்லாத எங்க சொல்றான் அப்படின்னா, மற்ற இனங்கள்லாம் ப்ரோக்ராம் அல்லாஹ் வந்து நிறுவிட்டு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ப்ரோக்ராம்குள்ள மட்டும் அது வந்தா போகும். ஆனா மனித இனம் சிந்தனை திறன் கொடுக்கப்பட்ட இனம். அந்த மனித இனத்துக்கான பொறுப்பு என்ன? இந்த பிரதிநிதின்னு சொல்றதுல மனித இனத்துக்கான பொறுப்பு என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பூமியையும் முறையா பாதுகாக்கிறது தான் இந்த மனித இனத்துக்கான பொறுப்பு. நான் படிக்கணும், நான் வளரணும், நான் பணம் சம்பாதிக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்குடி நல்லா இருக்கணும், நான் வீடு வாங்கணும், நான் கார் வாங்கணும், நான் சொத்து சேர்த்தணும், இது எல்லாம் என் பிள்ளைங்க கொடுக்கணும், நான் மௌத்தா போயிடும். இது இல்லை நம்ம இலக்கு. இதுக்காக இந்த பூமி இல்லை. இந்த பூமியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? இந்த சுத்தமான காற்று இப்ப நமக்கு இருக்கா?
சுத்தமான காத்து இருக்கா? இல்ல. நல்ல உணவு சாப்பிடுறோமா? இல்ல. மக்கள் மனசுல நிம்மதி இருக்கா? இல்ல. மக்கள்கிட்ட நீதி இருக்கா? இல்ல. மக்கள் மனசுல கருணை இருக்கா? இல்ல. உயிரினங்கள் பாதுகாக்கப்படுதா? இல்ல. மலைகள் பாதுகாக்கப்படுதா? நீர்வளம் பாதுகாக்கப்படுதா? மண்வளம் பாதுகாக்கப்படுதா? பரம்பரை மரபு பாதுகாக்கப்படுதா? இதெல்லாம் பாதுகாக்கப்படுதா? உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுதா? இது எல்லாமே திரும்ப 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 அழிவு நோக்கியா கொண்டு போயிட்டு இருக்கு. ஆமாதானே? ஆமாதானே? முஸ்லிமோட வேலை என்னன்னா இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது முஸ்லிமோட. அதான் அவன் என்ன சொல்றான், பிரதிநிதி மனிதனை படைக்கும் போது பிரதிநிதி சொல்றது காரணம் என்னன்னா இங்க இருக்கிற மண் வளத்தை பாதுகாக்கணும், மனித மனங்களை பாதுகாக்கணும், மக்களோட நீதியை கொண்டு போய் சேர்க்கணும், கருணையை கொண்டு போய் சேர்க்கணும், ஆட்சியாளர்கள் வரணும், நீதிமான்கள் வரணும், இயற்கை அறிவியல் விஞ்ஞானிகள் வரணும். இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும், இந்த பூமியில அல்லாஹ் படைச்ச ஒவ்வொன்றையும் முறையா பேணி பாதுகாக்கணும். அந்த பேணி பாதுகாக்கிறதுக்கு தான் நமக்கு கல்வி. நாம கற்ற கல்வியை கொண்டு இந்த வேலையை செய்யறதா நம்ம பொறுப்பு. ஆனா முஸ்லிம் சமூகத்தின் நிலை என்ன? நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் 2005 இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் வந்து அதுலேயும் முழுமையான டேட்டாஸ் கிடைச்ச தகவல்களை கொண்டு அவங்க கொடுத்த அறிக்கையில இருந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய முஸ்லிம்களில் படிப்பறிவே இல்லாதவர்கள், குறைஞ்சபட்சம் தான் கையெழுத்து கூட போட தெரியாதவங்க 100க்கு 41 பேர் இந்தியா. 8வது வரைக்கும் படிச்சவங்க 15%, +2 வரைக்கும் படிச்சவங்க 7.8%. 7.8 என்னது? 7 பேர் +2 முடிக்கிறான், மீதி 0.8% என்னது? டிராப் அவுட். சேருவாங்க, கிளம்பிடுவாங்க, டிராப் அவுட். பட்டப்படிப்பு ஒரு டிகிரி முடிச்சவங்க இந்தியால முஸ்லிம்கள்ல 1.7%. ஜஸ்ட் 100ல ஒருத்தர் தான் ஒரு டிகிரி முடிக்கிறார். யாரு? இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் எல்லா துறைகளிலும் பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கொடுக்கப்பட்ட சமூகத்தின் கல்வியினர். அந்த பக்கம் இந்திய முஸ்லிம்களின் சமூக கல்வி பொருளாதார நிலை தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களின் நிலையை விட மோசமாக உள்ளது. பிற சமூகத்தில் இருக்கக்கூடிய SC/ST மக்களின் நிலையை விட, அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸ், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் விட முஸ்லிம்களினுடைய இது 3 ரொம்ப லோவா இருக்கு. அவங்களுக்கு 1008 பிரச்சனைகள் கல்வி கற்பதில். ஆனா முஸ்லிம்கள் எதுவுமே இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு சமுதாயத்தவரும் தம் நிலையை தானே மாற்றிக் கொள்ளாதவரை நிச்சயமாக அந்த சமுதாயத்தினுடைய அல்லாஹ் மாற்றுவதில்லை. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நம்ம முறையா செய்யணுமா செய்யக்கூடாதா? நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு நம்ம என்ன பண்றோம்? முறையா செய்யணும். ஏன்னா அது கேள்வி கணக்கு இருக்கு. அந்த பொறுப்பு சரியா செய்வதற்கான கல்வியை கற்றுக்கொள்வது நம் மீது கடமை. கற்ற கல்வியை செயல்படுத்த வேண்டியது நம் மீது கடமை. அப்படி பிற ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஒட்டுமொத்த உலகில் உயிரினங்களுக்கும் பயனுள்ள மனிதனாக நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது முஸ்லிம் சமூகம் பிற சமூகங்களின் பார்வையில் மேம்பட்ட சமூகமாக, முன்னேறிய சமூகமாக, முதன்மை சமூகமாக இருக்கும். அப்படிதான் வரலாற்று இருந்துச்சு. இப்போ உயர்கல்வியில இது வரைக்கும் என்னவா நம்ம வச்சிருந்துருக்கோம் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட், லைஃப் செட்டில்மெண்ட். ஏதோ ஒரு டிகிரி முடிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், 20,000 30,000 சம்பளம், அப்படியே ஜம்முன்னு உட்காரணும். எல்லாருக்கும் ஃபாரின் நீங்க வேலையில் இருக்காரு, இந்த டிகிரி முடிச்சுக்காரு, டாக்டரா இருக்காரு, லாயரா இருக்காரு, அட்வொகேட்டா இருக்காரு, ஆடிட்டரா இருக்காரு அப்படின்னு அந்த புகழ் அந்தஸ்துக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம இலக்கு என்ன பாருங்க, 4வது என்னது? எதுக்காக படிக்கிறோம்? பத்திரிகையில் பேர் போடுறது. உண்மையாலுமே என் காலேஜ் ஸ்டூடெண்டோட தான் அப்படி சொன்னான். உனக்கு 32 அரியரா, செகண்ட் இயர்லேயே 32 அரியரோ 33 அரியரோ. உனக்கு இது வரலடா ராஜா, நீ நெக்ஸ்ட் உனக்கு பிஸ்னஸ் நல்லா வருது, நீ சும்மா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஏதாவது கோர்ஸ் பண்ணிட்டு நீ பிஸ்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி பெரிய ஆளோடா. சார் கல்யாண பத்திரிகையில் பேர் போட முடியாது சார். அவன்
நிறைய கல்யாணம் பண்ணி பேர் போகணும். இப்போ இதுக்கு மேல ஒரு இலக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா ரோல் மாடல்ஸ். முஸ்லீம் சமூகத்துக்கும் சரி பிற சமூகங்களுக்கும் சரி நம்ம ரோல் மாடல்ஸா உருவாக்கணும். பயனுள்ள வாழ்வு நமக்கும் நம் சுற்றத்தாருக்கும் நம் உம்மத்துக்கும் பிற சமூகங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் எல்லாத்துக்கும் பயனளிக்கக்கூடிய வாழ்வு சமூக மேலாண்மை, ஒட்டுமொத்தமான சமூகத்தினுடைய மேம்பாடு, உலகிற்கான வழிகாட்டு. இதுதான் நமக்கு இலக்கா இருக்கும். இதை அடுத்தது ஒன் பை ஒன் நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்படின்னா என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும். அப்ப இந்த 4 விஷயங்கள் நம்ம அட்டைன் பண்ணோம்னா தமிழக முஸ்லீம் சமூகத்திலிருந்து இவங்கெல்லாம் உருவாகிடும். இந்த மாதிரி உருவாகிறது தான் இலக்கா இருக்கு. எஜுகேஷன் கல்வியாளர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் கல்வி கற்கிறதுனா என்ன அப்படின்னு பாயிண்ட் பிள்ளைங்க வந்து சொல்லணும். எது கல்வி முறை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டையும் டாப் பொசிஷன்ல இருக்கு. டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், ஸ்காலர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அபிஷியல்ஸ், இன்டர்நேஷனல் லாயர்ஸ், சர்வதேச சட்டம் படித்தவர்கள், டெக் இன்னோவேட்டர்ஸ், டெக்னாலஜில ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனியில போய் கோடிங் போடுற ஆளாவோ ஒரு கம்பெனியில போய் 8000 10,000 வேலை செய்யற ஆளாவோ இருக்கும். டெக்னாலஜியை இன்னோவேட் பண்றவரா, கண்டுபிடிக்கிறவரா. ரொம்ப முக்கியமா அந்த டெக்னாலஜியை மனிதகுல மேம்பாட்டுக்கு பயன்படுத்துவதா இருக்கும். இன்னைக்கு டெக்னாலஜில மனிதகுல மேம்பாட்டுக்கு பயன்படுது, மனிதத்தின் மேம்பாட்டுக்காக, மனிதத்தின் பயன்பாட்டுக்காக அதை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இப்போ இந்த கோல்ஸ் ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த 4 ஸ்டெப் வந்து கையாளணும். ஃபர்ஸ்ட் என்ன மெத்தடாலஜி, ரெண்டாவது எவ்வளவு தூரம் படிக்கணும், மூணாவது எங்க படிக்கணும், நாலாவது என்ன படிக்கணும், எது வரைக்கும் படிக்கணும், அதை எங்க படிக்கணும், என்ன படிக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும். இது 4 நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜி தான் பேஸ். இதுதான் டோட்டல் பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட் மேல தான் மற்ற எல்லாமே கட்டமைக்கப்படும். என்ன மெத்தடாலஜி அப்படின்னா இஸ்லாமிக் ஸ்டடீஸ் இன்டகிரேட்டட் எஜுகேஷன் மெத்தடாலஜி. முஸ்லிம்கள் கல்வி என்று ஒரு எதை கற்றுக்கொண்டாலும் சரி அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி கொடுத்த வழிமுறையை கற்றுக்கொண்டே தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன இருக்கு அப்படின்னா தமிழகத்துல 90% முஸ்லிம்கள் 20 வருஷம் படிக்கிறாங்க. அந்த 20 வருஷத்துல இஸ்லாமிக் சிலபஸே இல்லை. இதோட வெளிப்பாடு என்னவா வருது, கிராஜுவேட்டா இருக்காரு ஆனா அவருக்கு அடிப்படை இஸ்லாமிய சட்டம் கூட தெரியும். தொழுகைக்கு என்ன, நோம்புக்கு என்ன, துஆக்கள் என்னென்ன சொல்லணும், அந்த அடிப்படையான விஷயங்கள் கூட தெரியும். இந்த இஸ்லாமிய கல்வி கற்காம வெறும் இந்த கல்வி மட்டும் படிச்சதுல முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா, பண்பாட்டு கல்வி அழிச்சுட்டு கல்ச்சுரல் டீச்சிங், கல்ச்சுரல் லேர்னிங் இருக்கு. எத்தனை பேர் அத்தா அம்மா பேச்ச கேட்கிறீங்க, பாப்பா அம்மா பேச்ச கேட்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. உனக்கு பிடிச்சத சொன்னா கேட்கறது பேர் இல்லை, உனக்கு பிடிக்காத சொன்னாலும் கேட்கணும். அதுக்கு பேச்ச கேட்கறது. 10 மணி ஆச்சு தூங்குதா, அதெல்லாம் முடியாது. அப்படின்னு நீ பேச்சு கேட்கறாங்க. இப்ப பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வாரத்தை சாப்பிடலாம், சாப்பிடுறியா? பண்ணிட்டேன். இதுக்கு பேச்சு கேட்கறது. பெற்றோர்கள் பேச்சை புள்ள கேட்கறது என்ன நடந்ததுன்னா, பெற்றோர்கள் சொல்லக்கூடிய நல்லது பிள்ளைகளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கேட்கவே, அதுக்கு பேச்சு கேட்கறது. கேட்கறாமா? கேட்கறாங்களா? பேரண்ட்ஸ் சொல்லுங்க, கேட்கறாங்களா? எல்லா மனசுலையும் போகும். எப்படி நான் வெளியே சொல்றது இல்ல, இது எங்கிருந்து அந்த சிக்கல் அப்படின்னா, இங்கிருந்து சிக்கல்.
இந்தியாவில் இருக்கு, பல மாதங்களுக்கு உட்பட்டு வந்திருக்கு. 651 வருஷம் வந்து இருக்கு. அந்த 651 வருஷமும் முஸ்லிம்கள் பெற்ற அனைத்து கல்வியும் இஸ்லாமிய கல்வி இணைக்கப்பட்ட கல்வி முறை. டாக்டரா இருப்பாரு, ஆனா ஃபர்ஸ்ட் ஆலிம் ஆயிடுவார். சயின்டிஸ்டா இருப்பாரு, ஃபர்ஸ்ட் ஆலிம் ஆயிடுவார். லாயரா இருப்பாரு, ஃபர்ஸ்ட் ஆலிம் ஆயிடுவார். பிசினஸ் மேனா இருப்பாரு, பிசினஸ் மேன் ஆலிம் ஆயிடுவார். 1857 போர் நடக்குது. அப்போ முஸ்லிம்களுக்கு ஆட்சி பறிக்கப்படுது. அதுக்கு பிறகு மார்க்க கல்வி, உலக கல்வி அப்படிங்கிற நெருக்கடியின் காரணமாக இது உருவாக்கப்படுது. அந்த நெருக்கடியின் விளைவுகளால இன்னைக்கு அனுபவிக்கிற பிரச்சனைகள் இங்கிருந்து ஆரம்பிச்சாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இஸ்லாமிக் ஸ்டடீஸ் உள்ள நம்ம எதை படிச்சாலும் சரி, ஆணாவும் பெண்ணாவும் முதல்ல இஸ்லாம். இஸ்லாத்தை படிச்சுக்கிட்டே +1 படிக்கிறது, இஸ்லாத்தை படிச்சுக்கிட்டே டிகிரி படிக்கிறது, இஸ்லாத்தை படிச்சுக்கிட்டே பிஜி பண்றது, இஸ்லாத்தை படிச்சுக்கிட்டே பிஹெச்டி பண்றது. மௌத்தா போற காலம் வரைக்கும் இஸ்லாத்தை வந்து படிச்சுக்கிட்டே வரும். எது வரைக்கும் படிக்கணும்? ஹவு லாங் டு ஸ்டடி? யூஜி, அண்டர் கிராஜுவேட். எந்த கோர்ஸ் எடுத்தாலும், காலேஜ்ல எந்த டிகிரி எடுத்தாலும் சரி, ஒரு அண்டர் கிராஜுவேட் பண்ணணும், அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் பிஜி பண்ணணும், அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணணும். சர்வதேச பல்கலைக்கழகங்கள்ல சரியான சொன்னாங்க பாருங்க, டாப் 10 யூனிவர்சிட்டிஸ். அந்த டாப் 10 யூனிவர்சிட்டிஸ்ல பிடிஎஃப் பண்ணணும், போஸ்ட் டாக்டரேட் ஃபெலோஷிப். உங்களுக்கு பிஹெச்டி கிடைக்கிறதுக்கு அங்க வாங்கி கிடைக்குதுன்னா அதுக்கு பிஹெச்டி பண்ணணும். ஏன் பிஹெச்டி பிடிஎஃப் படிக்கணும் அப்படின்னா, அங்க எல்லாம் படிச்சுட்டு வந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்து சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசின் உயர் பதவிகள்ல, அதிகாரிக்க பொறுப்புகள்ல நீங்க உட்கார்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்ல காமிக்க. இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தை பத்தி என்ன பொதுவான பேச்சு என்னன்னா, பரவாயில்ல முஸ்லீம்களுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பேச்சு இருக்குதானே. பரவாயில்ல, என்னது இக்ரா பிஸ்மி ரப்பிக்க அப்படின்னு சொல்லப்பட்ட சமூகம். ஆனா இன்னைக்கு என்ன பேர் எப்படி இருக்கு? பரவாயில்ல முஸ்லீம்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற பேச்சு வெளி சமூகத்தில் இருக்குதானே. அம்மாவா இல்லையா? இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முஸ்லீம்கள் யாரும் படிக்கவே இல்லை. ஆனா இன்னொரு சமூகம் இருக்குல்ல, உயர்ந்த சமூகம், கல்வியில மேம்பட்ட சமூகம் ஒரு சமூகம் இருக்குல்ல. இங்க இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டுல, இந்தியாவில் இருக்கா இல்லையா? கல்வியில மேம்பட்ட சமூகம் இருக்குல்ல. அந்த சமூகத்தை அப்படி சொல்லுவாங்களா? அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கல்வியில அந்த அடைய வேண்டிய இலக்கை நோக்கி அவங்க எப்பயோ அடைச்சிட்டாங்க. அப்ப இந்த சமூகத்தினுடைய பேர் மாறணும், அடையாளம் மாறணும் அப்படின்னா, மிக உயர்வான இடத்துல, உயர்வான இடத்துல நான் போய் உட்கார போது நமக்கான அடையாளம் பேர் மாறணும். அதுக்கு நம்ம அங்க படிச்சு ஒரு பிஹெச்டி பிடிஎஃப் படிக்கிறோம், நமக்கான சேலரி அதிகம், நமக்கு படிக்கிறதுக்காக அவங்களே காசு கொடுப்பாங்க, ஸ்டைஃபண்ட் தருவாங்க, ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஆனா நாம படிக்கிறது இருக்கு, நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பை வந்து நிறைவேற்றதான் நாம படிக்கணும். அதுக்கு உயர்வான இடத்துல போய் கல்வி கற்றுக்கிறோம். அந்த உயர்வான இடத்துல போய் படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார சிக்கல்கள் அதுவே தீர்த்து வச்சு, அந்த பொசிஷனை தீர்த்து வச்சு. மூணாவது, எங்க படிக்கிறது? எங்க உங்களுக்கு இஸ்லாமிய கல்வியும் உலக கல்வியும் சேர்த்து சொல்லித்தரப்படுகிறதோ அந்த இடத்துல படிக்கணும். குறைஞ்சபட்சம் இஸ்லாத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடிய சூழல் இருக்கிற நிறுவனத்துல படிக்கணும். நீங்க பிஜி பிஹெச்டி தான் போகும்போது சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட், இந்தியாவில் இருக்கிற தலைசிறந்த நிறுவனங்கள்லையும் அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய தலைசிறந்த நிறுவனங்களையும் படிக்கிறதுக்கு இலக்கா வச்சு சொல்லலாம். ஃபாலோ பண்ண முடியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுல்ல? என்ன படிக்கணும்? சரி, இது எல்லாம் ஓகே. இப்போ இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சா? நமது பொறுப்பு என்ன, முஸ்லீமாக நமது பொறுப்பு என்ன, நமது கல்வி முறை எப்படி இருக்கணும், நம்ம படிச்சா எது வரைக்கும் படிக்கணும், என்ன மாதிரி இன்ஸ்டியூட்ல படிக்கணும், ஏதாவது ஒரு அவுட்லைன் ஓகேவா? இப்போ என்ன கோர்ஸ் படிக்கணும் அதுக்கு ஏதோ ஃபார்மேஷன் நோட் பேராவா ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ பெண்களுக்கான துறை எதில் கவனம் செலுத்துறது? இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நோட் பண்ணிக்கோங்க. இஸ்லாமிக் ஸ்டடீஸ், எஜுகேஷன், சைக்காலஜி, மெடிசன், பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மார்பிசியாலஜி, மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ். இது எதுக்கு சார் எழுதிக்கிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கோம் சார், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோம் சார், ரொம்ப சிம்பிளாக போயிடும் சார். ஆமாம் தானே, தோணுது தானே? எனக்கு தோணுச்சா?
எத்தனை செல்ஃபி எடுத்துக்கணும் திருப்பி பார்த்துருக்கோமா? திருப்பி பார்த்துருக்கோமா? ஸ்பேஸ் நம்ம மொபைலோட ஸ்பேஸ் வந்து குறையும் போது என்ன பண்ணுவோம்? செலக்ட் ஆல் டெலீட் ஆல் க்ளோஸ். அதே மாதிரி தான் இது எழுது. எழுதியாச்சா? போமா? அல்லாஹ் குர்ஆன்ல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் படைத்தவன் இறைவனை திருநாமத்தை கொண்டு ஓதுவீர்கள். அதில் அப்படியே அடுத்து என்ன வரும் அப்படின்னா, அவனே எழுதுகோலை கொண்டு உங்களுக்கு எழுத கற்றுக் கொடுத்தான். நீ எழுத கற்றுக்கிட்டாக்கா உன்னால ஓத முடியும், படிக்க முடியும். நான் படிக்கணும் பெரிய ஆளாக வரணும்னா ஃபஸ்ட் எழுத தெரியும். ஆனால் அந்த கொரோனா பேட்ச்ல என்ன ஆயிடுச்சு, ஆன்லைன் கோர்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது எக்ஸாம் மல்டிபிள் சாய்ஸ் 16 மார்க் கொஸ்டின் 16 மார்க் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் மட்டும் அவன் ஏபிசிடி கிளிக் பண்ணலாம். எழுதுறது என்னன்னு தெரியாம போயிடுச்சு. உனக்கு எழுத மறந்து போச்சுன்னா கல்வி கற்கிற திறன் ஒன்று போதுங்க. எழுத தெரியும், பேனா பிடிச்சி நமக்கு எழுத தெரியும். பேனா பிடிச்சி எழுத தெரியும் யாருக்கு சொல்லணும்? +2 படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்றோம். யாருக்கு சொல்லணும்? கிட்டக்காலம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும். நோட் பண்ணி நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் ஆண்களுக்கான துறை குயிக்கா நோட் பண்ணு. இதுல ஏதாவது ஒண்ணுதான் நீ போய் படிப்ப. ஐயோ இத்தனைக்கு போடுவானா பார்க்காது. Two minutes time, quicker. Islamic studies, C1 desalination, environmental studies, Islamic architecture, economics, law and civil service, space science, food, medicine, energy, material science, aerosol is material science ஒரு subdivision part, robotics, e-waste management, biochemistry, marine biology, oceanography, nautical science, journalism. யார் உருவாயிரும்? இவங்க உருவாயிரும். இவங்க தான் சமூகத்தின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் இந்த மாதிரி உருவாயிரும். ஒரு யூஜி முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், ஒரு யூஜி முடிச்சுட்டு ஏதோ ஃபாரின் கண்ட்ரிக்கு வேலைக்கு போகிறோம், ஒரு யூஜி முடிச்சுட்டு ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு பொட்டிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம். ஒரு 8000 சம்பளம் வருமானம் வந்தால் போதும், 30,000 வந்தால் போதும், 20,000 வந்தால் போதும், 30,000 வந்தால் போதும்னா 30,000 எல்லாம் மொத்தம் போகிற காலத்துக்கு சுற்றிக்கிட்டே இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இதை வந்து கோலா வச்சு நம்ம போய் உட்காரணும் அப்படிங்கும்போது இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த பொசிஷன்ல நீங்க வரதே உங்களுடைய பொருளாதார சிக்கலை தீர்த்து வைக்கும். எஜுகேஷனிஸ்ட், நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் சம்பளம் 70,000 80,000. சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் சொல்றேன் எங்க படிக்கணும், ஆண்களுக்கு சில இன்ஸ்டிடியூஷன் நான் சொல்றேன் எங்க படிக்கணும். அந்த இன்ஸ்டிடியூஷன் நீங்க படிச்சுட்டு வரீங்க அப்படின்னா மாச சம்பளம் மினிமம் 80,000 8 லட்சம் வரைக்கும். மாசம் 8 லட்சம். நீ படிச்சு வந்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும் போதும். அதுக்கு செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சா போதும். ஆனா அங்க போய் படிக்கணும், அந்த பொசிஷன்ல போய் உட்காரும். எஜுகேஷனிஸ்ட் கல்வித்துறையின் முழுக்க பெண்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு துறை. ஏற்கனவே வந்து சலிமன் அவர்கள் சொன்னது போல இந்த சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் வந்து பெண்களுக்கு அதிகமாக ரொம்ப இயல்பாகும். நம்ம இதில் பண்ண வேண்டிய எஜுகேஷனிஸ்ட் நம்மளுடைய அப்ஜெக்டிவ், எஜுகேஷனிஸ்ட் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் நாம என்ன செய்யணும் அப்படின்னா இதைத்தான் செய்யணும். இந்த இழந்த கல்வி முறை இருக்கு பாருங்க,
ரெண்டு கல்வி தனித்தனியாக கல்வி பார்த்தீங்களா, அது ஒன்றிணைச்ச கல்வி முறையை முஸ்லீம்களுக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நாம படிக்கணும், அதை நம்ம அடுத்த முஸ்லீம் குழந்தைங்க அடுத்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த கரிக்குலம் சிலபஸ், நீங்க நான் படிச்சுட்டு கரிக்குலம் சிலபஸ் டிசைனரா நம்ம போய் உட்காந்து என்ன அப்படின்னா அது சுத்தி இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களும் அந்த ஒட்டுமொத்த கல்வி நிலையத்தையுமே நிர்வகிக்கிறது. அந்த நிர்வகிக்கக்கூடிய இடத்துக்கு முஸ்லிம் பெண்கள் இல்லை. இன்னொரு விஷயம், கல்வியாளர் என்பவங்க வேற, டீச்சருங்கிறவங்க சிலபஸ் சொல்லி கொடுப்பாங்க. கல்வியாளர் அப்படிங்கிறவங்க அடுத்த சமூகம் எந்த மாதிரி வரணும், உருவாகி வரணும் அப்படிங்க சமூக சிந்தனையில ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பயிற்சி இருப்பாங்க. அது ஆசிரியராக இருக்கிறவங்க உருவாகி வர முடியும். அப்போ முஸ்லிம் பெண்கள் என்னவா உருவாகி வரும், அதிக எந்த துறையில கவனம் செலுத்தணும்னா கல்வித்துறையில கவனம் செலுத்தணும். கல்வித்துறையில முதல்ல இஸ்லாமிக் ஸ்டடீஸ், இஸ்லாமிய கல்வி படிக்கணும். இஸ்லாமிய கல்வியோட சேர்த்து அரபிக், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிளான்ட் பயாலஜி, மைக்ரோபயாலஜி, எஜுகேஷன், இந்த துறைகள்ல யூஜி, பிஜி, பிஹெச்டி முடிச்ச ஸ்காலர்ஸா உருவாகும். சரியான வயதில் திருமணம். அதுலயும் குறிப்பா லாங்குவேஜ், அரபிக், இங்கிலீஷ், தமிழ். இந்த லாங்குவேஜ்ல முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, சமூகத்தை பயிற்றுவிக்கிறது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு பிற மொழியில இருந்து தமிழ் மொழிக்கு கருத்துக்களை கொண்டு வரதுன்னு ஒண்ணு இருக்கு, டிரான்ஸ்லேஷன் இருக்கு. நீங்க நமக்கு டிரான்ஸ்லேட்டரோட நீட் அதிகமா இருக்கு. நம்ம அமைப்பிலேயே இயக்கத்திலேயே டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான நூல்கள் அதிகமா இருக்கு, ஆனா டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான ஆளுங்க இருக்கு. ஏன்? லாங்குவேஜ் ஸ்டஃப் இருக்கும், லாங்குவேஜ் நாலேஜ் இருக்கும். அவங்களால தான் கரெக்டான கருத்தை கொண்டு வர முடியும். கருத்து பிழை இருக்கக்கூடாது, எழுத்து பிழை இருக்கக்கூடாது. எழுத்தாளர் நல்லா இருக்கிறவங்களா இருக்கணும், பேச்சாளர் இருக்கணும், சிந்தனையாளர் இருக்கணும். ஏதோ ஸ்கூல் டீச்சரா போய் உட்காடுறாங்க, எஜுகேஷனிஸ்டா போய் உட்காடுறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்காங்க, பிரின்சிபலா இருக்காங்க, அதெல்லாம் சாதாரண வேலை கிடையாது. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இது சாதாரண வேலை மாதிரி தெரியும். மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ப்ரொஃபஷன். உங்களுக்கு உங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சி போச்சுன்னா நீங்க சொல்றதுதான் அவங்களுக்கு எல்லாம். முஸ்லிம் பிள்ளைகளுக்கும் கல்வி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, பிற சமூகத்து பிள்ளைகளுக்கும் கல்வி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. 651 வருஷம் முஸ்லிம்கள் ஆட்சியில் முஸ்லிம்கள் விட்ட ஒரு இடம் பிற சமூக மக்களுக்கு கல்வி வழங்குதல் அப்படிங்கிறதா. இப்ப என்னதான் நான் சொல்லணும், ஒரு எஜுகேஷனிஸ்டா என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லணும், அதையெல்லாம் செஞ்சு வஃபாத்தாகணும். அன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட கரஸ்பாண்டண்டா இருந்தாங்க சகோதரி சாயிதா அம்மா. சாயிதா அம்மா அதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்கூல்ஸ்ல, இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உருவாக்குறதுக்கான முக்கியமான இலக்கே தமிழக முஸ்லீம் சமூகத்தில் இருந்து பெண் கல்வியாளர்களை உருவாக்கணும். 2 கல்வியை படிச்சவங்களா இருக்கும், அதுதான் இலக்கு. அதுக்கு கரஸ்பாண்டா அவங்க வந்து பொறுப்பேற்று மாணவர்களை எல்லா ஊருக்கு கூட்டு போய் எந்த ஸ்கூல் எப்படி நடக்குது, மாணவர்கள் எப்படி இருக்காங்க, சமூகம் எப்படி இருக்கு, இந்த சமூகத்துக்கு நீ கல்வி கொடுக்கணும்னா நீ எப்படி உருவாகி வரணும் அப்படின்னு கரிக்குலம் சிலபஸ்ல இருந்து, அகாடமிக் ஹெட்ல இருந்து, அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்ல இருந்து எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்னுடைய கபர் வாழ்க்கை எளிதாக வைக்கணும், மருத்துவ வாழ்க்கை எழுத. டாக்டர்ஸ், பாய்ஸ் கேர்ள்ஸ் டாக்டர்ஸ். ஸோ டாக்டரோட அப்ஜெக்டிவ் என்ன? எஜுகேஷனிஸ்ட் அப்ஜெக்டிவ் சொன்னோம் இல்லையா, டாக்டருக்கு என்ன அப்ஜெக்டிவ்? அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்களின் உயிரினங்களின் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். மக்களோட உடலும் மனமும் சரி, பிற உயிரினங்களோட உடலும் மனமும் சரி ஆரோக்கியமா இருக்கும். அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதா டாக்டரோட வேலை. மெடிசன்ஸ் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைச்சி இயற்கை வாழ்வோட அவங்க வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. மருந்தே உணவுங்கிற கான்செப்டுக்கு நம்ம எல்லாருமே திரும்பணும். டாக்டர்ஸ் தான் திரும்ப முடியும்.
ஸ்டேஜ் போட்டு பேசுறவங்களால ஒரு சிந்தனை தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். பழக்கத்துக்கு யார் கொண்டு வர முடியும்னா ஒரு டாக்டர் வந்து சொல்லும்போது தான் செய்யணும். சித்தா டாக்டர் கவுன்சிலிங் கொடுத்தாங்க, அவங்க இதெல்லாம் சொன்னாங்க, இந்த டாக்டர் இந்த ஃபுட்டெல்லாம் எடுக்க சொன்னாரு அப்படின்னா நல்லா அவங்க சாப்பிடுவோம். நம்மளுடைய இலக்கு தமிழக முஸ்லிம்கள் நாம இலக்கா இந்த ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணணும். எஜுகேஷன் சொன்ன கல்வியாளர்கள் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி டாக்டர்ஸ்ல வந்து இஸ்லாமிக் மெடிசன் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் இஸ்லாமிக் மெடிசன் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நம்ம டிசைன் பண்ணணும். குர்ஆன் ஹதீஸ் ஹெர்பல் பேஸ்ட், இயற்கை பேஸ்ட் நம்ம டிசைன் பண்ணணும். அதை டிசைன் பண்றதுக்கு கீழே இருக்கிற இந்த கோர்சஸ் எல்லாம் ஸ்காலர்ஸ், PhD முடிச்சவங்க, சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெப்த் நாலேஜ் இருக்கிறவங்க வேணும், ஆர்வம் இருக்கிறவங்க இந்த கோர்ஸ் நோட் பண்ணிக்கணும். கீழே இருக்கிறதா மருத்துவத்துறை என்பது இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் மருத்துவத்துறை. MBBS மட்டும் மருத்துவத்துறை கிடையாது. இன்னைக்கு அப்படியானதுனால தான் இந்த நீட் பத்தி ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் நம்ம சொல்றோம். உடலுக்கு மருத்துவம், மனதுக்கு மருத்துவம், அந்த மருத்துவத்துக்கு தேவையான மருத்துவ முறைகள் என்ன, மருந்துகள் என்ன, அதை எதிர்த்து எடுக்கணும், அதை யார் எடுக்கணும், கீழே அந்த கோர்சஸ் நோட் பண்ணிக்கணும். பாய்ஸ் கேர்ள்ஸ் சயின்ஸ் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கணும். மெடிசன், இந்தியன் மெடிசன், MBBS பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் நம்ம ஸ்கோர் பண்ணணும். அதை தாண்டி இன்னொரு பார்ட் இருக்கு மெடிசன், இந்தியன் மெடிசன், ஆயுஷ், ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, யோகா, நேச்சுரல். ஆயுர்வேதாங்கிறது சான்ஸ்கிரிட், சமஸ்கிருத மொழியில் இருக்கக்கூடிய மருத்துவ முறை. யுனானிங்கிறது அரபு உருதுல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்கக்கூடிய அறிவியலுடைய மருத்துவ முறை. சித்தாங்கிறது தமிழர்களுடைய மருத்துவ முறை. அதே மாதிரி தான் ஹோமியோபதி, யோகா, நேச்சுரல். MBBSக்கும் இதுலயும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இதுக்கு ஆயுர்வேத, யுனானி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்க உடம்புல ஒரு பிரச்சனைன்னு போனீங்கன்னா உங்க மனசை ஃபர்ஸ்ட் அவங்க ஆராய்வாங்க, அப்புறம் தான் உங்க உடம்புக்கு மருந்து கொடுப்பாங்க. சேலம் ராசிபுரம்ல ஹோமியோபதி ரிசர்ச் சென்டர் ஒன்று இருக்கு. அங்க என் குழந்தைக்கு வந்து விட்டு விட்டு காய்ச்சல் வருதுன்னு சொல்லி ஜஸ்ட் காமிக்கலாம் சொல்லிருப்போம். உட்கார வச்சு என்னையும் என் மனைவியும் 1.5 மணி நேரம் பேசுறாங்க. போன பிரச்சனை போனது என் குழந்தைங்க காய்ச்சல், ஆனா 1.5 மணி நேரம் எங்ககிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? குழந்தை மனநிலை என்ன, குழந்தைக்கு எது பிடிக்கும், குழந்தைக்கு எது பிடிக்காது, எந்த மாதிரி சமயத்துல எந்த மாதிரி பிஹேவியர் இருக்கணும், நீங்க குழந்தை மாதிரி எப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுடைய தந்தையின் இயல்புகள் என்ன, தாயின் இயல்புகள் என்ன, உங்க திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அது மாதிரி நீங்க வளர்ந்த விதம் என்ன அப்படின்னு எங்க நான் 1.5 மணி நேரம் எங்களை பத்தி பேசிக்கிறோம். போனதும் பிள்ளைக்கு காய்ச்சல் வருது, விட்டு தொடர்ந்து காய்ச்சல் வருது, என்னடா சொல்லி நான் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஒரு மருந்து கொடுக்கறதுங்கிறது உடம்பு கொடுக்கறது இல்லைங்க, ஒரு மருந்து கொடுக்கறதுங்கிறது மனசோட நிலைமையை ஆராய்ச்சி தான் மருந்து கொடுக்கணும். நீங்க 2 பேரும் தலைவலியும் வரீங்க, உங்களுக்கு தலைவலி கொடுக்குற மருந்து இவங்களுக்கு போட்டாரா அப்படின்னா அவர் கேட்காரு. ஏன்னா உங்க மனசு உங்க இயல்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் மருந்து கொடுக்கணும், அதே மாதிரி இவங்களுக்கு செட் ஆகும். இந்திய மருத்துவ முறை எல்லாமே உங்க உள்ளத்தை ஆராய்ச்சி உங்க உடலின் சிக்கல்களுக்கு தீர்வு சொல்லும். நிதானம் அவசரம், நிதானம், இதுதான் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. இந்த ட்ரெடிஷனல் மெடிசனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? போன பீரியட்ல கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ் இருக்கும்போது சித்தாவுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகப்படுத்தணும், நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே கவசம் சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த ட்ரெடிஷனல் மெத்தட் உணவு முறை, மருத்துவ முறை வந்து எல்லாருமே வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாம் பகிர்ந்தாங்க. மூச்சு பயிற்சி எல்லாமே பகிர்ந்தாங்க, என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எல்லாமே ஷேர் பண்ணோம்ல. அடுத்து கவர்மெண்ட் மாறினோடனே இன்னும் 12 சித்தா கோவிட் சென்டர் ஆட் பண்ண போகிறோம், இன்னும் 11,000 ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்மே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ அடுத்து அரசாங்க வந்து நெக்ஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் இன்னொன்று பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட் அப்பாயிண்ட்
3270 ஆயுஷ் டாக்டர்ஸ் இன் 3 months. எப்போ வந்தது? ஜூன் 20 போன வாரத்தில் வந்த அனௌன்ஸ்மெண்ட். கொரோனா வேவ் அடுத்த வேவ் ஸ்டார்ட் ஆகுது, எண்ணிக்கை அதிகமாகிட்டு சொல்லிட்டு வந்துருக்கிறாங்க. இந்தியா முழுக்க அரசுக்கும் சரி மக்களுக்கும் சரி இந்த பாரம்பரிய மருத்துவ முறையின் மீதான கவனம் அதிகமாயிட்டு இருக்கு. சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் ஃபோக்கஸ் பண்ண நிமிஷம். தமிழ்நாடு நமக்கு இந்தியன் மெடிசன் காலேஜஸ் இருக்கு, சித்தா மெடிக்கல் காலேஜ், ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, எல்லாருக்கும் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு, சென்டர்ஸ் இருக்கு. நீங்க எம்பிபிஎஸ்க்கு வந்து 450 மார்க் மேலே வாங்கணும் அப்படின்னா இது கரெக்டாக வந்து 350 வாங்கினாலே நீட்ல நமக்கு கிடைச்சது இன்ஷால்லா. பட் என்ன நீங்க யுனானி படிக்கிறோம் அப்படின்னா அரபிக்கில் உருதுல உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும், லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும் யுனானி படிக்கிறோம். ஏன்னா அங்கே டீச்சிங் வந்து அரபிக்கில் இருக்கும், கிதாபுகள்லாம் உருதுல இருக்கும். இது ரெண்டு மிக்ஸ் ஆகி தான் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க. நம்ம சொல்லக்கூடிய எல்லா கோர்ஸ்லையுமே இது இருக்கும், இந்த சி கோர்ஸ் இருக்கும், யூஜி, பிஜி, பிஹெச்டி, பிடிஎம். ஏன்? கல்வி வழிகாட்டல் என்பது உங்களை ஒரு நிறுவனத்தின் மாத ஊழியனாக மாற்றுவதல்ல. கல்வி வழிகாட்டல் என்பது அடுத்த தலைமுறையை உருவாக்குவது. இன்னைக்கு 17 வயசு 18 வயசு இருக்கிறாங்கன்னா ஒரு 30 வருஷம் கழிச்சு 47 50 வயசுல இந்த சமூகத்தின் பிரதிநிதிகளா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வாப்பா அம்மா இருக்காங்க, சமூகத்துல முக்கியமானவங்க இருக்காங்க, அந்த பொசிஷன் யார் வரும்? நீதான் வரும். எல்லா இடத்துலையும் பள்ளிவாசல் நிர்வாகத்துல இருந்து, சமூக அமைப்புல இருந்து, ஸ்கூல்ல, காலேஜஸ், பிசினஸ்ல எல்லாத்துலயும் யார் வரும்னா இன்னைக்கு 17 18 வயசுல இருக்கிறவங்க 30 வருஷம் கழிச்சு பொறுப்புல போய் நீ இருக்க. அப்போ உன்னுடைய அறிவுத்திறன் எவ்வளவு முக்கியமானதா இருக்கும், எவ்வளவு உயர்வானதா இருக்கும். நீ தான் எதிர்கால முஸ்லிம் சமூகத்தினுடைய அடையாளம். உன்னை கொண்டுதான் எதிர்கால முஸ்லிம் சமூகம் முஸ்லிம்கள் என்றால் யார் என்ற அளவில் உன்னை வச்சுதான் போட போகும். அதெல்லாம் பட்ட முஸ்லிம்கள் நீதான். நீங்க இப்ப 17 வயசு படிச்சுட்டு இருக்கிற பசங்களும் பொண்ணுகளும் தான். நீங்க என்னவா உருவாகி வர போறீங்க, நீங்க எங்க இருக்க போறீங்க, எந்த பொசிஷன்ல போய் உட்கார போறீங்கிறது தான் பாரம்பரியமிக்க இந்த அதராப்பட்டினத்தின் எதிர்காலம். சொர்க்கத்தை கேட்பதா இருந்தால் சொர்க்கத்திலே மிக உயர்வான என்ன கேட்கணும்? என்ன கேட்க சொல்லி சொல்லிருக்காங்க? என்ன கேட்க சொல்லி தெரியல, ஆப்ஷன் சொல்லுங்க. ஜன்னத்துல் ஃபர்தௌஸ் ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்களா? சொல்லி எல்லாரும் தெரியுங்க. ஆமா தானே? சும்மா கிடைச்சிருமா சொல்லுவோம்? அதுக்கு எஃபர்ட் போடணும் தானே? நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக துவா மட்டும் கேட்டோம். இது ஆக்ஷன்ல கேட்டு புரியல, லாஜிக் புரியல. உனக்கு ஒன்று வேணும்னா அதுக்கு சம்பந்தமா நீ வேலை செய்யணும் தானப்பா. ஜன்னத்துல் ஃபர்தௌஸ் கேட்கறனா அதுக்கு நீ வேலை பார்க்கணும்ல. என்ன வேலை பார்க்கணும்? முஸ்லிம் சமூகம் உயர்ந்த சமூகமா மாறணும் ஆசையெல்லாம் இருக்கு. என்ன வேலை பார்த்துருக்கோம்? கல்வி அறிவில் முன்னேறணும், நல்லா இருக்கு. அதிகாரத்த பொறுப்புக்கு போகணும், அழகா இருக்கு கேட்கறது. என்ன வேலை பார்த்துருக்கோம்? பரோட்டாவும் சிக்கன் குருமா முடிச்சுட்டு போனவனே கிடைச்சிட்டு. ஆசை என்பது எப்ப இலக்கா மாறும்னா எப்ப நம்ம அதுக்கு செயல்பட ஆரம்பிக்கிறோம். அதுக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்பதான் நீ செயல்பட உன்னுடைய தகுதி உயர்ந்துகிட்டே போகும். செயல்படும் உயர்வான இடத்தை நோக்கி நகரும். அதைத்தான் இந்த ஒர்க் ஷாப்ல இந்த 1.5 மணி நேரத்தில் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இஸ்லாமிக் சைக்காலஜி, மனித உடலில் ஒரு பாகம் உள்ளது. அது சீராக இருந்தால் முழு உடலும் சீராக இருக்கும். அது சீர்குலைந்தால் முழு உடலும் சீர்குலைந்துவிடும். அது மனிதனின் உள்ளம். முஸ்லிம்கள், நான் முஸ்லிம்கள் இருக்கிறதே அதிக ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது யார் அப்படின்னா பொதுவா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஆனா ஸ்ட்ரெஸ்ல இன்னும் அதிகமா இருக்கு யாருன்னா நான் முஸ்லிம்கள் சைடுல இருக்க ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமா இருக்கு, ப்ரெஷர் அதிகமா இருக்கு. ஏன்னா எல்லா பொறுப்பும் அவங்க
தலைமையில் எடுத்து வச்சுக்கிறேன். தன்னால தான் எது நடக்காது, தன்னை கொண்டு தான் எது நடக்கும். இந்த உலகத்தில் 100 வருஷம் வாழ போறோம். ஆனா முஸ்லீம்க்கு நடந்ததெல்லாம் மாஷா அல்லாஹ், நடக்க போறது இன்ஷா அல்லாஹ், முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும் சரி, 3 நாள் 4 நாள் நடப்போ அல்லாஹ் பார்த்து நல்லா சரி பண்ணிடுவான். நம்ம வேலையை பார்ப்போம் நினைக்கிறோம். மரணத்தை பத்தின சிந்தனை நொடிக்கு நொடி நமக்கு நினைவூட்டப்பட்டுட்டே இருக்கு. இந்த செகண்ட் நான் கிளம்பி போயிடலாம். எனக்கு என்ன, எப்போ வேணா கூட்டி பிடிக்கிறது நான் கிளம்பிடுறேன், எப்போ வேணா வந்து அவரை கூட்டி போகலாம். எதுக்கு தயாராக இருக்கக்கூடிய உள்ளம் முஸ்லீம்களுக்கு. ஆனா அந்த முஸ்லீம் சமூகத்திலேயுமே இன்னைக்கு சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ். கல்வியினுடைய முக்கியமான வேலை ஒரு வேலை என்ன தெரியுமா? கல்வி படிக்கிறவங்க முக்கியமான ஒரு வேலை என்ன தெரியுமா? இந்த சமூகத்தின் சிக்கல்களுக்கு தீர்வு சொல்லணும். என்ன சொல்லணும்? சமூகத்தின் சிக்கல்களுக்கு தீர்வு சொல்லணும், சொல்யூஷன் சொல்லணும். இங்க பிரச்சனை இருக்கு, அங்க பிரச்சனை இருக்கு, அங்க பிரச்சனை இருக்கு, அது சிக்கலா இருக்கு, எல்லாம் சரியா சொல்யூஷன் என்ன? அது உன் கல்வி, உன் படிப்பு. இந்த மன அழுத்தங்கிறது என்னென்ன பிரச்சனைலாம் உண்டு பண்ணுது பாருங்க. டெக்ஸ்ட் தெரிஞ்சு தானே இருக்கும். மன அழுத்தம், பிரஷர், ஸ்ட்ரெஸ், இது என்னென்ன சிக்கல்லாம் உண்டு பண்ணும்? தூக்கமின்மை, உயர் ரத்த அழுத்தம், செரிமான கோளாறு, ஈரல் கணையை பாதிப்பு, சிறுநீரை பாதிப்பு, தலைமுடி உதிர்வு அதிகமா, தலை பிடிச்சு பாதிப்பு எடுத்தோடனே எனக்கு 4 முடி இன்னைக்கு 10 முடி ஃபீல் பண்றோமா இல்லையா? அல்சர், மாரடைப்பு, நரம்பு தளர்ச்சி, தோல்வி அறிவு, எல்லாம் ஸ்ட்ரெஸ் தான். Nearly 1 billion people have a mental disorder. இப்ப recent research உலகத்துல அதுக்கெல்லாம் காரணம் மாதிரி உயர்வான விஷயங்களை நம்ம அனுதினமும் பார்க்கறதுனால. நல்ல விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கலாம் நம்ம தானே. எந்த சீரியலாவது நல்லது சொல்லி கொடுக்குதா? இந்த சீரியல் நல்லது சொல்லி கொடுக்குதா? எல்லா சீரியல்லையும் ஒரே ஒரு நல்லவங்க இருப்பாங்க. அந்த ஒரு நல்ல இருக்கிறதுக்கு ஒட்டுமொத்த குடும்பமே வேலை செய்யும். இதையே திரும்ப திரும்ப பார்த்தா நம்ம மனதை எப்படி மாறும்? 6 to 10 ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 6 to 10 வந்து மகரிப் இருந்து இஷா வரைக்கும், இஷாக்கு அப்புறமும் குர்ஆன் ஓதுறாங்க. குர்ஆன் ஓதுவாங்க, ரிலாக்ஸ் ஆவாங்க, சாப்பிடுவாங்க, இஷாக்கு ரெடி ஆவாங்க, இஷா தொழுதுட்டு வருவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, வீட்டில் வேணா டைம் பண்ணுவாங்க, படுத்து தூங்கிடுவாங்க. அப்பதான் காலையில் எதுக்கு தெரிவிக்க முடியும்? எதுக்கு தெரிவிக்க முடியும்? தகிச்சத்துக்கு தெரியும். நமக்கு பஜரு சிக்கலா இருக்கு, அவங்க எய்ம் எல்லாம் தகச்சிட்டு தான் இருந்துச்சு. அடுத்த பிரச்சனை பப்ஜி. PUBG addict kills father for not letting him recharge to play games. இந்த கேம் எல்லாம் 19 வயசு பையனுக்கு பக்கவாதம், ஒரு பையன் குடும்பத்தையே கொண்டு வந்தான், நிறைய இல்லீகல் இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு இந்த கேம் பிளே பண்றதுனால. ரைட் சைடு பாருங்க, ரெட்டா இருக்குல்ல, விளையாட ப்ரெஷர் உச்சத்துல இருக்கும்போது போன் கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருக்கு, டக்குன்னு எடுத்து வச்சா கண்ணு ஒரு மாதிரி பிளர் ஆகும், ஒரு மாதிரி தலசுத்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க போன் பார்த்துட்டே டக்குன்னு வச்ச உடனே இந்த சமயத்துல தான் உள்ள மூணு இந்த மாதிரி ஆயிருக்கு. தூக்கத்துல இன்னொரு சேனல் போடுதுன்னு சொன்னாங்கல்ல, பேசும்போது சொன்னாங்கல்ல, அந்த இன்னொரு சேனல் காரணம் கீழே பாருங்க, கன்ஃபியூஷன் பிட்வீன் விர்ச்சுவல் அண்ட் ரியாலிட்டி. ஸோ இப்போ சைக்காலஜியில் அது இன்னைக்கு வந்து இந்த கிளினிக்கல் சைக்காலஜி, கவுன்சிலிங் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப பூமியில் இருக்கக்கூடிய ஒரு செக்டார். ஏன் பெண்களுக்கு வந்து நம்ம சைக்காலஜி சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா, தே கேன் கவுன்சில் பெட்டர், யூ கேன் ஹியர் பெட்டர், யூ கேன் டாக் பெட்டர், யூ கேன் கவுன்சில் பெட்டர். ரசூலுல்லாஹி அவர்கள் முதல்ல வகி வந்த உடனே அதிர்ந்து போயிருந்தாங்கல்ல, அவங்களை ஆட்டுப்படுத்தியார்.
சொல்லுங்க சொல்லுங்க மாஷா நத்தீஜா பெண்களால் நல்லா காது கொடுத்து கேட்டு எப்படி நூக்கல் காரணம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக கைட் பண்ண முடியும், ஆறுதல் சொல்ல முடியும். அதான் ஒரு கணவன் எல்லாம் சோதுமே வந்திருக்கும். அவன் முகத்தை பார்த்து யாருக்கும் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காரு, பார்த்த செகண்ட்ல வீட்டில் இருக்கிற மனைவி தெரிஞ்சு. சமூகத்தின் தேவை இஸ்லாமிக் சைக்காலஜியில பிஹெச்டி பண்ணாங்க. நம்ம அன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நமக்கு சைக்காலஜி பிஎஸ்சி சைக்காலஜி கோர்ஸ் கொடுக்குறோம், அதோட சேர்த்து இஸ்லாமிக் சைக்காலஜி கோர்ஸும் கொடுக்குறோம். அது இல்லாமல் அவங்க ஆலிமும் படிப்பாங்க, தென் டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று படிப்பாங்க. ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு தேவையான கோச்சிங்கும் அங்கே நம்ம கொடுக்குறோம். இஸ்லாமிக் சைக்காலஜிஸ் எல்லாமே நான் உட்பட லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர் நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். ஹலேபரணி அப்படிங்கிறவங்க சைக்காலஜி தனியாக படிச்சாங்க, இஸ்லாம் தனியாக படிச்சாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃபெய்த் பேஸ்ட் கவுன்சிலிங் கிளாஸஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க நோட் பண்ணிக்காம அவங்க லெக்சர்ஸ் எல்லாம் யூடியூப்ல நிறைய இருக்கு, சர்ச் பண்ணி பாருங்க. ஹலேபரணி நியூட்ரிஷன் அண்ட் டைட்டிங்ஸ் பெண்களுக்கு ரைட் ஃபுட், சரியான உணவு, ஆரோக்கியமான உணவு, சரியான அளவீட்டில் உணவு, சத்துக்கள் சரியான சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவு. இதை சரியா சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும், மனசு ஆரோக்கியமா இருக்கும். நியூட்ரிஷன் டைட்டிக்ஸ் செகண்ட் நோட் பண்ணிக்கணும். இது வந்து பயோமேக்ஸ் ஃபுட் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ப்ரொசீட் பண்ணுவோம். இந்த விஷயத்தை விட்டோம், ரைட் ஃபுட்ல இருந்து இந்த நியூட்ரிஷன் கண்டிஷன் விட்டோம் அப்படின்னா நம்ம வரக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனை. இன்னைக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் மூல காரணம் உணவு தான். பிபி, சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் எல்லாம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஃபுட்டு தான். எல்லாமே ஃபுட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாம் இன்றி அது இல்லை, அது இன்றி நாம் இல்லை. உயிருக்கு உயிராக நாம் நேசிக்கக்கூடிய உணவு. இந்த பிராய்லர் கோழியில ஃபாரின்ல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீடிங் இது பண்ணுவாங்க, வெஜிடேரியன் பேஸ், கெமிக்கல் பேஸ்ல, நான் கெமிக்கல் பேஸ், ஆர்கானிக் பேஸ்ல பண்ணுவாங்க. பிராய்லர் கோழி வளர்த்துறது ஆர்கானிக் பேஸ்ல பண்ணுவாங்க. இப்போ அதுக்கான ஒர்க் ஷாப் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், நடத்திட்டு வரோம். ஆனா இதெல்லாம் ஃபுல்லா கெமிக்கல் பேஸ்ட். அதான் எனக்கு பிரச்சனை. பல கடைகள்ல அந்த வாலி கழுவ மாட்டாங்க. பல கடைகள்ல அந்த வாலி அந்த பண்றாங்கல்ல கடாய் வந்து கழுவ மாட்டாங்க. அது ஒருத்தர் டிவிஎஸ் கதை டிவி உடனே கொடுத்து பேட்டி கொடுத்தாரு. ஏன் சார் அப்படி பண்றது இல்லைன்னா உள்ள சார் ஃபிளேவர் வராது, டேஸ்ட் வராது. அந்த கடையில சிக்கன் ரைஸ் போய் சாப்பிடணும், அவங்க சாப்பிடணும். பாரம்பரிய உணவு வந்து திரும்பணும், பசி எடுத்தாதான் சாப்பிடணும். நம்ம எமோஷன்ல அதிகமாக சாப்பிடுறோம். நம்ம பசியில சாப்பிட்றோமா, எமோஷன்ல சாப்பிட்றோம்னா நல்லா கோபமா இருக்கும்போது சாப்பிடுவோம், டென்ஷனா இருக்கும்போது சாப்பிடுவோம். முஸ்லீம் பெண்கள் இஸ்லாமிக் ஸ்டடீஸோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், பியூர் சயின்ஸோ மேக்ஸ் பயாலஜியோ படித்த ஸ்டூடெண்ட்ஸு பிஎஸ்சியில் ஃபுட் சயின்ஸ் இல்லை நியூட்ரிஷன் அண்ட் டைட்டிக்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃபுட்டு எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டியூட் மாதிரி ஆர்கனைசேஷன் மாதிரி ரன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்தியன் டயட்டிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டி எலிஜிபிலிட்டி ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் டயட்டிஷியன், ஆர்டிங்கிறது ரிஜிஸ்டர்ட் டயட்டிஷியன், உங்களுடைய ப்ரொஃபைல் வெயிட்டேஜ் அதிகமாகும். ஸோ பிஜி முடிச்சவங்க நீங்கள் ஆர்டி எலிஜிபிலிட்டி வச்சுக்கிட்டு மேற்கொண்டு நீங்கள் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணுறீங்க போது உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியாக. இதில் பிஹெச்டி பண்ணக்கூடிய மக்கள் பிஹெச்டி எதில் வரணும்? இஸ்லாமிக் ஃபுட் எத்திக்ஸ் வரணும், பாட்னி அண்ட் ஜுவாலஜி. இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வந்து இந்த சயின்ஸ் நீங்கள் படிக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்துலாம், சரியா? ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆர்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய பாட்னி அண்ட் ஜுவாலஜியில் நிறைய ஆய்வு கட்டுரைகள்.
முஸ்லீம் நிறைய ஆய்வு கட்டுரைகள் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஆய்வு கட்டுரைகள் தெரியுமா? எந்த பிளான்ட் இல்லை எந்த உயிரினங்கள் மருத்துவத்துக்கு பிரயோஜனமானதா இருக்கும் அப்படின்னு. இது எல்லாமே ரிசர்ச் ஆர்டிகல்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் மெடிசன். மருந்து தயாரிக்கிறதுங்கிறது இதுல தான் தயாரிப்பாங்க. இதில் கீழே இருப்பாங்க மெடிக்கல் பிளான்ஸ் இந்த யூசஸ் மென்ஷன்ட் இன் தி ஹோலி குர்ஆன் அண்ட் ஹதீஸ். குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிளான்ட் என்னென்ன, செடி வகைகள் என்னென்ன, அதுவும் மருத்துவ குணமிக்க செடி வகைகள் என்னென்ன. E-tafsir plants and animals from Al-Quran சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் ஆர்டிகல். அதுல என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் வந்து குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குங்கிறத வசனத்தோடயே அவங்க கன்சாலிடேட் பண்ணிருக்காங்க. இன்னும் voyage in the world of plants is mentioned in the Holy Quran. குர்ஆன்ல என்னென்ன பிளான்ட் சொல்லப்பட்டிருக்கு, அது எந்த சூழல்ல சொல்லப்பட்டுச்சு. அத்தி மரத்தை பத்தி சொல்லியிருக்கு, ஆலிவ் பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னா என்ன சிச்சுவேஷன்ல அல்லாஹ் அதை பத்தி சொல்லியிருக்கான் அப்படின்னு அதை வந்து கன்சாலிடேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லியிருக்காரு. குர்ஆன்ல பொதுவாக சில விஷயம் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. என்னன்னா அவன் வானங்களை இருந்திருக்கிறே படைத்துள்ளான், அதை நீங்களும் பார்க்கிறீர்கள், உங்களோட பூமி அசையாது இருப்பதற்காக அவன் அதன் மேல் மலையை உறுதியாக நிறுத்தினான். மேலும் இரண்டாவது காரணம், அதன் மீது எல்லா விதமான பிராணிகளையும் அவன் பரவ விட்டிருக்கிறான். ஜுவாலஜி. இன்னும் நாமே வானத்திலிருந்து மலையை பொழிய செய்து அதில் சங்கையான வகை வகையான மரம், செடி, கொடி ஆகியவற்றை ஜோடி ஜோடியாக முளைப்பித்திருக்கின்றோம். குர்ஆனில் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செடி வகைகள் ஒரு பக்கம், சொல்லாதது எல்லாமே நம்ம ஜோடி ஜோடியாக தான் படைச்சிருக்கோம். சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்காக. இல்ல எதுக்காகவா? உங்களுக்காக அல்லாஹ் சொல்றான், மனிதர்களுக்கு. அப்ப இது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதற்காக ஒவ்வொரு பொருளையும் ஜோடி ஜோடியாக நாம் படைக்கிறோம். சிந்தித்து நல்லுணர்வு பண்ணா என்ன அர்த்தம்? குர்ஆன்ல நேரடியாக சொல்லப்பட்ட பிளான்ட்ஸ் இருக்குல்ல, செடி வகைகள் இருக்கு இல்லையா, பிராணிகள் இருக்கு இல்லையா, இந்த உலகத்துல இருக்க செடி வகைகள், பிராணிகள் இருக்கு இல்லையா, இது எல்லாம் ஆய்வு செஞ்சு அது எல்லாம் மக்களின் நலனுக்கு, இதுல இருந்து மக்கள் நலனுக்கு என்ன கொண்டு வர முடியும் அப்படின்னு எடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னா, ரிசர்ச் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இருக்குன்னா. நான் எதுக்கு அந்த ரிசர்ச் ஆர்டிகல் காமிச்சேன் அப்படின்னா, அந்த ரிசர்ச் ஆர்டிகல் மேற்கொண்டு ஸ்டடி பண்ணி அதுல இருந்து பிளான்ட் எடுத்து ஸ்டடி பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, மருந்து தயாரிப்பாங்க. அந்த மருந்து தான் மருத்துவத்துக்கு கொடுப்பாங்க. அந்த மருந்து தயாரிக்கிறத ஆய்வு பண்ற வேலையை யார் பண்ண முடியும் அப்படின்னா, பிளான்ட் பயாலஜி, ஜுவாலஜி படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பாட்னி ஜுவாலஜி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரிசர்ச் பண்ணி எடுக்க முடியும். அது பியூர் சயின்ஸோ பயோ மேக்ஸோ படிச்சிருக்கோம் +1 +2. சொல்றதெல்லாம் கரெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியுதா? என்ன புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? இப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிளான்ட் பயாலஜியில், ஜுவாலஜியில் பிஹெச்டி பிடிஎஃப் வரைக்கும் பண்ணக்கூடிய மக்களால் உருவாகி வந்துச்சாங்க. மருத்துவத்துறையில் மிகப்பெரிய பங்களிப்பு அளிக்கக்கூடியது. மருத்துவத்துறையில் அடுத்து பங்களிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த மைக்ரோபயாலஜி. நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கிறது தான் மைக்ரோபயாலஜி. அந்த நுண்ணுயிரிகள் படிப்பு எந்தெந்த துறையெல்லாம் நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர்ல சில நோய்களுக்கு உணவு பதப்படுத்தக்கூடியதுல, பயோடெக் அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங், ஜீன் இருக்குல்ல, ஜீனை பற்றி படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது வரும். கீப் த பிளான்ட் ஹெல்தி, ஒட்டுமொத்த பூமியையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு மைக்ரோபயாலஜி படிச்சாதான். அந்த மைக்ரோபயாலஜி நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சீங்க அப்படின்னா அது நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு சப்டிவிஷன் தான் பயாலஜி. அந்த பயாலஜியில எம்எஸ்சி பிஹெச்டி பண்ணவங்க தான் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய இந்த கொரோனா மாதிரியான வைரஸ் சிக்கல்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய மக்களா உருவாகி வருவாங்க. கொரோனாவுக்கு முந்தின உலகம் வேற, கொரோனாவுக்கு பிந்தின உலகம் வேற. இதை சுத்தி தான் உலகம் ஓடிக்கும்.
இப்போ இந்த கோர்சஸ்ல பிஎஸ்சி பண்ணவங்க மைக்ரோபயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி பண்ணவங்க மேற்கொண்டு பயாலஜி இந்த சயின்ஸ் இதில் ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி முடிக்கிறாங்க அப்படின்னா தே ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். they lead a beneficial. மைக்ரோபயாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா studying the prevention, diagnosis and control of infections and specific diseases. இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு சொல்றோம்ல, அந்த இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு சில நோய்கள் வருது, அதையெல்லாம் தடுப்பாங்க. உணவும் நீரும் சுகாதாரமா இருக்கிறத உறுதி செய்வாங்க, அதுக்கான வேலைகள் பண்ணுவாங்க. அசுத்தம் அடைந்ததை மீட்டெடுப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த ரோல் தட் microbes play in climate change. இந்த குழந்தைகளுக்குலாம் இல்ல ஒரு சில பேருக்கு உடல் பலவீனமா நியூட்ரிஷன் கம்மியா இருக்கிறவங்களுக்கு, எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு கிளைமேட் மாறும்போது உடம்பு சரியாகும், சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வரும், பிரச்சனை வரும். அந்த மாதிரி என்னென்ன சிக்கல்கள் எந்தெந்த காலகட்டத்தில் உருவாகும், அதுக்கு என்ன சொல்யூஷன், இது எல்லாம் ஆய்வு பண்றவங்களா இருக்கும். அப்போ பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சியில் மைக்ரோபயாலஜி இல்லை வைராலஜி, அதில் பிஹெச்டி பண்ணணும். எம்எஸ்சி பயாலஜி நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் நிறைய இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூட்ல போய் படிச்சா மட்டும்தான் உங்களால் மனித குலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்புக்கு உட்காரப்படும். ஏதோ ஒரு லோக்கல் காலேஜில் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு எப்படியோ போகிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு கிடைக்கும். பெண்களுக்கான கல்வி நிலையங்கள் மஸ்ட் பி இன்டெகிரேட்டட் வித் இஸ்லாமிக் ஸ்டடீஸ். கல்வின்னு படித்தாலே இஸ்லாமிய கல்வியை படித்து தான் அந்த கல்வியை படிக்கும். ஸோ அன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, 2013 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. அங்கே உங்களுக்கு ஆலிம் கோர்ஸும் வழங்குவாங்க, யூஜி கோர்ஸும் இருக்குது. 3 வருஷத்துல நீங்கள் டிகிரி முடிச்சா ஆலிம் ஆயிடலாம், ப்ளஸ் ஒரு டிப்ளமோ கோர்ஸ், அடிஷனல் கோர்ஸும் உங்களுக்கு வழங்கப்படும். இது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு தேவையான அத்தனை பயிற்சிகளும் வழங்கப்படும். நான் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் சொன்ன பாருங்க, இந்த கல்வி நிலையத்தினுடைய இலக்கே தமிழக முஸ்லீம் சமூகத்திலிருந்து பெண் கல்வியாளர்களை உருவாக்கும். எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நிறைய ரன் பண்ணணும், நிறைய உருவாக்கணும், இருக்கிற இன்ஸ்டியூஷனை டாப் பொசிஷன்ல போய் உட்காரணும். எல்லாம் உள்ள தாருல் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் ஃபார் கேர்ள்ஸ் வந்து இருக்கு. 5வது முடிச்சுட்டு 6வது சேர்றாங்க, 7 வருஷத்துல ஆலிமா ஆயிடுவாங்க. அதே மாதிரி ப்ளஸ் 10th ப்ளஸ் வந்து NAYS ஸ்டூடெண்ட்லேயே அவங்க எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கு. அது இல்லாமல் நமக்கு அன்னை ஆயிஷா ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் லைமன், சின்ன சில காலேஜ்லாம் நமக்கு இங்கே இருக்கு. இந்த இது வந்து 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி போய் சேரும். இந்த 10th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 10th முடிச்சுட்டு மேலே +1 ஜாயின் பண்ணணும்ல, ஜாயின் பண்ணுறது என்ன பேட்டர்ன்ல +1 டிகிரி எடுக்குது, கோர்ஸ் எடுக்குது. எந்த கோர்ஸ் +1 என்ன கோர்ஸ் எடுக்குது? யாராவது 10th படிச்சிருக்காங்க இருக்கீங்க? 10th படிச்சிருக்காங்க பெண்கள் மேக்ஸை அளவுகோலாக வச்சுக்கோங்க. எனக்கு நல்லா மேக்ஸ் வரும் அப்படின்னா பயோ மேக்ஸ் எடுக்கிறது, ஓகேவா? நல்லா மேக்ஸ் வரும்னா +1 +2 என்ன எடுக்கணும்? பயோ மேக்ஸ். மேக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு எனக்கு சரியா வராது அப்படின்னா பியூர் சயின்ஸ் எடுக்கிறது. மேக்ஸ் சரியா வராதுன்னா என்ன எடுக்கிறது? பியூர் சயின்ஸ். எனக்கு மேக்ஸும் வராது சயின்ஸும் வராது அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் எடுக்கிறது. இது புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா பயோ மேக்ஸ் எடுக்கணும் +1ல. மேக்ஸ் வராது அப்படின்னா பியூர் சயின்ஸ் எடுக்கணும். இவங்களுக்கு சயின்ஸ் வரும், மேக்ஸ் வராது சயின்ஸ் வராது அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் எடுக்கிறது. இன்னொரு தனியாக ஒன்று இருக்கு, என்னது? மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த +1 +2 மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சா அதில் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கு. அந்த செக்டர் அது ஒரே ஒரு லைன் மட்டும் தான் வெயிட் பண்ணும். அப்போ இப்போ +1 +2 மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க என்ன சார் பண்ணுறது? அது கொஸ்டின் வருது, நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம கோல்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம், எஜுகேஷன் இஸ் டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், ஸ்காலர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், TNPSC, UPSC, இன்டர்நேஷனல் லாயர்ஸ், டெக் இனோவேட்டர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எஜுகேஷன் டாக்டர்ஸ்லாம் பார்த்துப்போம். சயின்டிஸ்ட், அந்த சயின்ஸ் செக்டார்ஸில் நீங்கள் PhD வரைக்கும் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட். இது வரைக்கும் முஸ்லீம் சமூகம் வந்து கடந்த 70 வருஷமாக படிச்சுட்டு இருக்கு. 70 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், ITI போகிறோம், டிப்ளமோ முடிக்கிறோம். அது மாதிரி டிப்ளமோ, ITI அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிருக்கோம். அடுத்து வரக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிருக்கோம். அது என்னன்னா திரும்பத்துக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில போய் ஒரு 7,000, 8,000, 10,000 சம்பளத்துக்கு செஞ்ச வேலையை திரும்ப செய்யறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ். உங்க
உங்களால ஒரு டாப் பொசிஷன்ல போய் உட்காரக்கூடிய இடம்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி. அதே வந்து பாராமெடிக்கல் சைடில் இருக்கிற நர்சிங் எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மீதி இந்த சைடில் நம்ம கவனம் செலுத்தணும். எந்த கோர்ஸ் படித்தா எந்த இடத்துல படித்தா நம்ம ஒரு பொசிஷனில் போய் உட்கார முடியுமோ அதை எடுத்து படிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்காக அதிகமாக ஸ்ட்ரைவ் பண்ணணும். அதே மாதிரி தான் காமர்ஸ் +1 +2ல ஆர்ட்ஸ் காமர்ஸ் எடுத்து படித்தவங்க மேற்கொண்டு மேலே பிகாம் சிஓ எடுக்கிறத தவிர பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்கணும். எக்கனாமிக்ஸ் தான் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பற்றின கல்வியை கொடுக்கும். இங்கே நீங்கள் ஓவரால் இங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா பிகாம் இருக்கும், பிகாம் சிஏ இருக்கும், பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்கு. ஆனால் யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்குல்ல, பல்கலைக்கழகங்கள், இந்தியாவின் உயர்ந்த கல்வி நிலையங்கள், உலகத்தின் தலை சிறந்த கல்வி நிலையங்கள், அங்கெல்லாம் பிகாம் சிஏ இருக்கிறது எக்கனாமிக்ஸ் தான் இருக்கு. ஏன்னா காமர்ஸ் சிஏ அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்டண்டா ஒரு வேலையில போய் உட்காருது. உங்களை அதிகாரத்தில் போய் எது உட்கார வைக்கணும், எக்கனாமிக்ஸ் தான் உட்கார வைக்கணும். பிஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், பிஹெச்டி முடிச்சவங்க தான் கவர்மெண்ட்லயோ இல்ல மற்ற ஒரு ஆர்கனைசேஷன்லயோ டாப் பொசிஷன்ல போய் உட்கார வைக்கணும். ஆனா இது வரைக்கும் என்ன ஆயிருக்கு, இதெல்லாம் படிச்சுட்டு மந்த்லி சாலரி எம்ப்ளாயிஸ் வரைக்கும் உருவாயிருக்கு. அதிகாரத்தில் போய் உட்காரக்கூடிய இடத்துல நம்ம யாரும் போகவே இல்லை. அப்ப நாம இதுக்கு மேல யாரை உருவாக்கணும், ஆண்கள் யாரை உருவாக்கி வரணும்னா படிச்சுட்டு வந்தா ஒரு சயின்டிஸ்டா இருக்கும், இல்ல ஸ்காலரா இருக்கும், இல்ல பாலிசி மேக்கரா இருக்கும். அந்த கோல்ஸ் எடுத்தீங்களா, சயின்டிஸ்டா இருக்கும், ஸ்காலரா இருக்கும், பாலிசி மேக்கரா இருக்கும். அப்படின்னா என்ன சயின்டிஸ்ட்னா என்ன, ஸ்காலர்னா என்ன, பாலிசி மேக்கர்னா என்ன? 17 வயசு நீங்க 12 முடிக்கும், 16 முடிஞ்சிருக்கும், 17 வயசு. பிஏ 3 வருஷம், எம்ஏ 2 வருஷம், பிஹெச்டி 3 வருஷம் முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 26-27 வயசுல நீங்க ஒரு ஸ்காலர். பிஏ ஆர்ட்ஸ் பிஹெச்டி வரைக்கும் பண்ணீங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ ஹிஸ்டரி, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ ஆந்த்ரோபாலஜி, பிஏ இங்கிலீஷ், பிஏ அரபிக், ஸோ இந்த மாதிரி பிஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பிஹெச்டி கொண்டு வந்தால் நீங்கள் ஒரு ஸ்காலர். அதே சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, வைராலஜி இதுல தான் நம்ம பிஹெச்டி முடிச்சுட்டு வரோம்னா நம்ம யாரு, சயின்டிஸ்ட். பாலிசி மேக்கர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இந்திய அரசினுடைய துறைகள் இருக்குது, நிறைய துறைகள் செக்டார்ஸ் இருக்கு. அந்த துறைகளுக்கு ஒவ்வொரு அமைச்சர் கொடுக்கணும், ஒரு அமைச்சகம் இருக்கு, ஒரு அமைச்சர் கொடுக்கணும். இந்த அமைச்சருக்கு கீழே செக்ரட்டரியேட்னு ஒன்று இருக்கு. அந்த செக்ரட்டரியேட்ல இருக்கிறவர் தான் டாப் போஸ்ட்ல உட்கார்றவர் தான், அவர்தான் பாலிசி மேக்கர். அந்த துறையில என்ன வேலை நடக்கணும்னு அவர் தான் டிசைட் பண்ணுவார். அவர் என்ன சொல்றாரோ அதை நோக்கி தான் அந்த துறை நகரும். அவர் சொல்றது தான் மேல் அமைச்சகத்திலிருந்து டாக்குமெண்டா வெளியிடும், அவர் புறப்படி கொடுக்கறது தான் வெளியிடும். புரியுதா சொல்றது? டக்குனு என்ன வார்த்தை கண்டப்படுது, மோடி. டக்குனு என்ன வார்த்தை கண்டப்படுது சொல்லுங்க. ஆனா என்ன வார்த்தை கண்ணில் போடணும், படிங்க. 50% of Modi's government's top secretaries have science background, about half of them IITians. இதே நியூஸ் பிற சமூகம் படிச்ச தெரியுமா அவங்க கவனம் போவோம். செக்ரட்டரியேட், சயின்ஸ் பேக்ரவுண்ட், ஐஐடி, அவங்க கவனம் இதில் தான் போகும். நம்ம கவனம் எதில் போகுது, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சமூகம். அதனால அதுக்குள்ளேயே சுத்தி இவங்களெல்லாம் பாலிசி மேக்கர், ஒவ்வொரு துறையுமான பாலிசி மேக்கர்ஸ். டாக்டர் அஜய்குமார் பிஹெச்டி முடிச்சவர், ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணார், டிஃபென்ஸ் செக்ரட்டரி. டிஃபென்ஸ் செக்டார்ல இவர் என்ன சொல்றாரோ அதுதான் கொள்கை, அதுதான் பாலிசி. அவர் எங்க படிச்சிருக்காரு, ஐஐடி கான்பூர். கீழே டாக்டர் ஏபிபி பாண்டே, ஃபினான்ஸ் செக்ரட்டரி. அவர் எங்க படிச்சிருக்காரு, ஐஐடி கான்பூர், டாக்டரேட், பிஹெச்டி முடிச்சவர். ரைட் சைடு மேல அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க பார்க்கணும், யாரு, டாக்டர் சிவன்.
இஸ்ரோவினுடைய டாப் ஹெட் ஐஐடி பாம்பே கீழே டாக்டர் கே சிவாஜி. 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் ஹெட்டா இருக்காரு. ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ், இன்னொரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இது 2 துறைக்கு இவர் தான் ஹெட். அவர் எங்க படிச்சிருக்காரு? ஐஐடி கான்பூர், டாக்டர் பிஹெச்டி. இவங்களாம் தான் பாலிசி மேக்கர்ஸ். இப்போ இந்த பாலிசி மேக்கர்ஸ் அந்தந்த துறைகளில் என்ன திட்டத்தை முன்வைக்கிறாங்களோ அந்த திட்டம் தான் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்படும். அதுதான் நீங்களும் நானும் ஃபாலோ பண்ணிக்கணும். நாம எதை நோக்கி பயணிக்க முடிவு பண்ற இடத்துல இவங்க உட்காரணும், கொள்கையை திட்டமிடுறோம். இதுல இருந்து எடுக்கக்கூடிய படிப்பினைகள் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பாலிசி மேக்கர் சொன்னேன். ரெண்டாவது, இவங்க எல்லாரும் எங்க படிச்சுட்டு வந்திருக்காங்க? எங்க படிச்சிருக்காங்க? ஐஐடிஸ். முஸ்லிம்கள் அதிகாரத்துக்கு போய் அமர வேண்டும், அதிகாரத்துக்கு பொறுப்புகளில் போய் சேர வேண்டும். பேசுறோமா இல்லையா? பேசி கேட்கறோமா இல்லையா? எப்படி போய் உட்காருது? இங்க போய் படிச்சாதான் அங்க போய் உட்காரு. ஐஐடிஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி அங்க யூஜி பண்ண வாய்ப்பு இல்லை. இப்ப நீங்க யூஜி இங்க ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, ஓகே, பிஏ எக்கனாமிக்ஸ் இங்க சேர்றீங்க, எம்ஏ எக்கனாமிக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல போய் படிக்கணும், பிஹெச்டி அங்க போய் பண்ணணும். ஐஐடில படிச்சுட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணணும். ஐஐடினா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ல இப்ப இவர் டாக்டர் அஜய் குமார் ஐஏஎஸ் ஆஃபீஸர், எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க செக்ரட்டரி இருக்கிறவங்க முக்கியமான பேர் எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸா இருப்பாங்க. அவங்க எல்லாம் எங்க படிச்சிருப்பாங்க? ஐஐடில படிச்சவங்களா இருப்பாங்க. ஏன் இங்க லோக்கல் காலேஜ்ல படிச்சவங்களால அதிகாரமிக்க பொறுப்புக்கு போக முடியல? ஏன் அந்த ஸ்டஃப் அவங்களுக்கு இல்ல? ஏன்னா இங்க போய் படி, நம்ம கவனம் இங்க படிச்சவங்களுடைய கவனம் இங்க இருக்கு. இதுல என்ன தெரியுமா பியூட்டி? இதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்கு, எல்லா சமூகத்துக்குமே இருக்கு. முஸ்லீம் சமூகத்துக்கு இருக்கு. எக்ஸாம் கிளியர் பண்ணா தாராளமாக உள்ள போய் படிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணா தாராளமாக உள்ள போய் படிக்கலாம். அதுக்கான முயற்சியை பல சமூகம் எடுக்குது, நம்ம எடுக்கிறது இல்லை. இதுக்கு மாதிரி எடுக்கணும், அவ்வளவுதான். ஏன் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட், ஏன் ஐஐடி, ஏன் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னா குவாலிட்டி எஜுகேஷன். யூரோப்பியன் எஜுகேஷன் சிஸ்டம்க்கும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்க்கும் கிட்டத்தட்ட 50 வருஷம் கேப் இருக்கு. எத்தனை வருஷம் கேப் இருக்கு? 50 வருஷம் கேப் இருக்கு. அந்த 50 வருஷம் கேப்லயே இந்தியாவில் தலை சிறந்த கல்வியை வளரக்கூடிய இடம் வந்து இங்க சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ல தான் நடக்கும். குவாலிட்டி எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபசர்ஸ், ஆய்வில் இருக்கக்கூடிய ரிசர்ச் ப்ரொஃபசர்ஸ் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருப்பாங்க. உங்களை அவங்க ரிசர்ச்ல சேர்த்துக்குவோம். அப்ப ஆய்வு பண்ணிக்கிட்டே நீங்க கல்வி பெற்றுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஹைடெக் லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஸ்டைபண்ட் அதிகமாக வரும், ஸ்காலர்ஷிப்ஸ் வரும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னென்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 23 பிளேஸ்ல இருக்கு. என்ஐடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 31 பிளேஸ்ல இருக்கு. மெடிசன் படிக்கிறாங்கல்ல, மெடிசன் படிக்கிறாங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் எய்ம்ஸ் 15 இடத்துல இருக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்தை பத்தி படிக்கிறதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் 20 பிளேஸ்ல. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் 7 பிளேஸ்ல. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் 7 பிளேஸ்ல. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம பையன் என்ன பண்ணுவான்? சிஎஸ்ல ஒரு பிடெக் சிஎஸ் முடிச்சுட்டு ஏதோ பிபிஓ கம்பெனில ஃபாரின் காரனுக்கு பொறுத்து இருக்கோம், இல்லை ஏதோ ஒரு கோடிங் போட்டு டைப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க படிச்சவங்க என்ன பண்ணுவோம்னா டெக் இன்னோவேட்டரா ஆகும், புதிய டெக்னாலஜி உருவாக்கும். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் இந்தியாவில் இன்ஸ்டிடியூட். அதோட பியூட்டி என்ன தெரியுமா? இந்த ஐஐடி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குனது ஒரு முஸ்லிம். யாரு? ஒரு முஸ்லிம். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். அவங்க தான் இந்த ஐஐடி
அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் உருவாக்குறாங்க. தலை சிறந்த கல்வியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதை படிக்கிறதுக்கு முஸ்லீம் பிள்ளைங்க ஆளு. எல்லாருக்கும் இருக்கிற வாய்ப்பு, எல்லாரும் ஒண்ணு மாதிரி தான் பப்ஜி விளையாடுறான், எல்லாரும் ஒண்ணு மாதிரி தான் சாப்பிட்றான், எல்லாரும் ஒண்ணு மாதிரி தான் தூங்குறான், எல்லாரும் ஒண்ணு மாதிரி தான் விளையாடுறாங்க. ஆனா வந்துட்டு இலக்கு எல்லாரும் நம்ம மாதிரி தான் இருக்காங்க. ஆனா அவன் இலக்கு நம்ம அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கு, நம்ம கூடவே இருந்து ஓட்டிக்கிட்டே இருக்கு, நம்ம இதுக்குள்ளேயே கூட ஓட்டிக்கிட்டு. அந்த உள்ள கல்வி கற்ற இடம் எப்படி இருக்கும்? ஆடிட்டோரியம், விளையாடுற இடம், சின்ன. இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து, உலகின் பல பகுதிகளிலிருந்து ஒன்னாவது படிக்கிறதுக்கு வருவாங்க, சொல்லிக் கொடுத்துருவாங்க. உன் அறிவின் வளர்ச்சி, வேகம், வீரியம் பெருசா. ஐஐடி பாம்பே ஜஸ்ட் இப்போ எப்படி இருக்கு பாத்தீங்க, சுற்றுலா உட்காந்து படிக்கிற கிளாஸ் எப்படி இருக்கு? ஐஐடி டெல்லி, எத்தனை ஐஐடில படிச்சு வந்தவங்க இன்னைக்கு சமூகத்துல கல்வினா எப்படி வளரணும், பொருளாதாரம்னா எப்படி இருக்கணும், மக்கள் எதை சாப்பிடணும், மக்கள் எந்த வாகனத்துல போகணும், எல்லாத்தையும் டிசைட் பண்றதுதான். இங்க சொமேட்டோ இருக்கா? இங்க இருக்கா? சொமேட்டோ இருக்கா? இல்ல. சொமேட்டோ கான்செப்ட் உருவாக்குறது ஐஐடி, ஓலா கான்செப்ட் உருவாக்குறது ஐஐடி, ஆர்பிஐ முன்னாள் கவர்னர் ஒருத்தர் ஒரு ஐஐடி. இன்னைக்கு இந்தியாவில் வழிநடத்தக்கூடிய பல முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறவங்க ஐஐடிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல படிச்சவங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட எக்ஸாம் கிளியர் பண்ணா அந்த இன்ஸ்டிடியூட்ல அந்த கோர்ஸ் போய் படிக்க முடியும். இந்த இன்ஸ்டிடியூட்ஸ்ல நீங்க பிஜி பிஹெச்டி பண்ணாத வரைக்கும் முஸ்லிம் சமூகம் அதிகாரத்தை நோக்கி நகரவே முடியாது. எத்தனை மேடை போட்டு கத்துனாலும் சரி, என்ன போராட்டங்கள் பண்ணாலும் சரி, நீங்க எத்தனை படிக்க வச்சாலும் சரி, இந்த கல்வி நிலையங்களில் நமது முஸ்லிம் பிள்ளைகள் உயர்கல்வியும் ஆய்வு கல்வியும் படித்த அறிவு வளம் மிக்கவர்களாக உருவாகி வராத வரை முஸ்லிம் சமூகம் அதிகாரத்தை நோக்கி நகர முடியாது. எல்லாரும் படிச்சா, ஏதோ டிகிரி முடிச்சிட்டா, இங்க இருக்கிற லோக்கல் இன்ஸ்டிடியூட்ல ஏதோ பிஹெச்டி பண்ணிட்டா வாய்ப்பே கிடையாது. இங்க போனாதான் அந்த வாய்ப்பு. அதுதான் இந்த சமூகத்தின் தலையெழுத்தை மாற்றும். மனசுல வச்சுக்கோ. ஃபுட் செக்டார்ல அக்ரிகல்ச்சர் நம்ம ஆல்ரெடி சயின்டிஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு மைக்ரோ பயாலஜி இருக்கிற மாதிரி, பாட்னி இருக்கிற மாதிரி அடுத்த செக்டார் வந்து ஃபுட் செக்டார். ஸோ இந்த ஃபுட் செக்டார்ஸ் நமக்கு அக்ரிகல்ச்சர் இருக்கு, ஹார்டிகல்ச்சர், ஃப்ளோரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், போல்ட்ரி, டைரி இதெல்லாம் இருக்கு. இது வந்து நீங்கள் அக்ரி எக்ஸாம் வந்து எழுதணும். உங்களுக்கு வந்து அந்த மெடிசன் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அக்ரி பிளான் பண்ணுங்க. அக்ரி வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மைக்ரோ பயாலஜி தாராளமாக நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் பண்ணணும். இதில் நான் பண்ண வேண்டிய இலக்கு என்ன அப்படின்னா, கெமிக்கல்லேருந்து மக்களை மீட்டெடுக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலாம் என்ன அதிகம் கெமிக்கல் பேஸ்டு இருக்கு. அப்போ இயற்கை மருத்துவத்தை நோக்கி நம்ம நகர்த்தணும்னு நம்ம சொன்ன மாதிரி இயற்கை உணவு முறை நோக்கி நம்ம நகரணும், இயற்கை வாழ்வியல் நோக்கி நகரணும். அதுக்கு இதெல்லாம் பிஹெச்டி பண்ணவங்க வந்து கொள்கை வகுக்கக்கூடிய இடத்துல போய் உட்காரணும். ஐகான் அக்ரில வந்து நீங்க படிக்கிறதுக்கு ஐகான் ஒரு எக்ஸாம் இருக்கு. சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் ஐகான் எக்ஸாம் இருக்கு. ஐகான் எக்ஸாம் எழுதுனா நீங்க அக்ரில வந்து யூஜியும் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ல பண்ணலாம், பிஜியும் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ல பண்ணலாம். பிஜில பண்ணா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ல பண்ணலாம். நீங்க ஐகான் எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி ஃபுட் ப்ராசஸிங், நம்ம நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் சொன்னோம் இல்லையா, அதோட தொடர்புடைய ஒரு கோர்ஸ் ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது. பயோகெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், நம்ம சுற்றி இருக்கிற எது அழிஞ்சாலும் நம்மளால வாழ்ந்துட முடியும். ஆனால் சூழல் அழிஞ்சா யாருமே வாழ முடியும்.
இந்த சேர் ஒன்று வச்சு இன்னொரு சேரில் உட்காந்துருக்கும், சட்டை கிழிஞ்சு வந்து இன்னொரு சட்டை போட்டுக்கலாம், செருப்பு வச்சு இன்னொரு செருப்பு போட்டுக்கலாம். ஆனால் சூழல் அழிஞ்சிச்சுன்னு வைங்க, எதுவுமே பண்ண முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் கேட்குறீங்க? மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டு ஆப்ஷன். ஒன்று நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டாப் பொசிஷனில் போய் உட்காருங்க, பாலிசி மேக்கராக ஒரு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக போய் உட்காருக்கான கோர்சஸ் அது படிக்கிறது ஒரு ஆப்ஷன், ஆர்ட்ஸில் படிக்கிறது ஒரு ஆப்ஷன். இல்லை எனக்கு வந்து டெக்னாலஜி பேஸ்டே தான் போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா வருதா, ஜாவா, C++, பைத்தான் இந்த ப்ரோக்ராமிங் நல்லா வருதா, நிறைய ஆர்வம் இருக்குது, நிறைய கோடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் பொருளாதார வசதி இருக்குது, கடன் வாங்காமல் பேங்க்கில் லோன் வாங்காமல் பொருளாதார பிரச்சனை எதுவும் இல்லாமல் உங்களாலேயே பணம் போட்டு ஒரு காலேஜில் படிக்க முடியும் அப்படின்னா இன்ஜினியரிங் போகும். அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் நீ அப்படி இன்ஜினியரிங் போனாலும் ஃபியூச்சரோட நிப்பாட்டக்கூடாது. மேற்கொண்டு என்ன பண்ணணும்? பிஜிபிஎஸ்சி சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் போகணும். அது கேட் ஒரு எக்ஸாம் இருக்குது, கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் ஐஐடியில் வந்து படிச்சுட்டு வரீங்க, பிஜி பண்ணி பிஹெச்டி பண்ணிட்டு வரும். அப்படி போகும்போது என்னென்ன செக்டர்ஸ் வந்து நீங்கள் கவனம் செலுத்தலாம் அப்படின்னா டெக்னாலஜி பேஸில் பண்ணுறதுனா ஒன்று வந்து இப்போ சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒன்று. ரெண்டாவது வந்து இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், அதான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து இருக்கிறது இசிஇ ட்ரிபிள் மெக்கானிக்கல். இந்த செக்டர்ஸ் இது ரெண்டில் வந்து கவனம் செலுத்தணும். இந்த இசிஇ ட்ரிபிள் மெக்கானிக்கலில் பண்ணக்கூடியவங்க இந்த ரினியூவல் எனர்ஜியில் அதிகமாக என்ன பண்ண முடியும்னா ஒர்க் பண்ண முடியும். நான் முழுக்க எதிர்காலம் எதை நோக்கி போதும் அப்படின்னா இயற்கை முறையில் கரண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற நோக்கி தான் போயிட்டு. இப்போ இதில் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஸ்காலர்ஸ் இந்தியாவிலையும் தேவை இருக்குது, கல்ஃப் கண்ட்ரீஸ்லையும் தேவை இருக்குது. உலகத்திலேயே ரிசர்ச் பண்ணுறதுல எதில் ரினியூவல் எனர்ஜி சோர்ஸில் ரிசர்ச் பண்ணுறதுல அதிகமாக ஃபண்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டில் டாப் 5ல இந்தியா இருக்குது. இப்போ இந்தியாவில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குல்ல, எல்லா நாடும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஃபண்டு பண்ணுவோம். இதில் சோலாரில் விண்ட் எனர்ஜியில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்தியா பண்ணக்கூடிய கண்ட்ரிகளில் டாப் 5ல என்ன இருக்குது? இந்தியா இருக்குது. ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரி இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக் கார்ஸ் தான் வருது. ஆட்டோமேட்டிக் கார் இப்போ நீங்கள் வாட்சை வச்சு காரை கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு சிப்பை வச்சு காரை கண்ட்ரோல் பண்ணலாம், விர்ச்சுவல் மோடில் நம்ம காரை கண்ட்ரோல் பண்ணலாம். இது எல்லாமே நான் என்ன இருக்கு பூமியில் வரக்கூடிய டெக்னாலஜிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எல்லா துறையும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்குபை பண்ணப்படும். எல்லா துறைகளும் அதில் இந்தியாவில் பெரிய லெவலில் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த சிஎஸ்ஐடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இதில் மேற்கொண்டு ஏஐயில் ரிசர்ச் ஸ்காலர்ஸாக உருவாயிருந்தா அவங்களுக்கு இந்தியாவிலையும் சரி ஃபாரின்லையும் சரி நிறைய அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா இதுதான் விஷயம். டெக்னாலஜி படிக்கிறாங்க சமூகத்தின் நலனுக்காக டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களா உருவாயிருவாங்க. இப்போ அதுக்கு ஒர்க் நடந்துருக்கு. ஓஷனோகிராஃபி, எஜுகேஷன், அர்பன் டெவலப்மெண்ட், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி எல்லா ஃபுட், எனர்ஜி, வாட்டர், ஹெல்த், ஸ்லீப், கார்பரேஷன் இது எல்லாத்தையும் டெக்னாலஜியை கொண்டு வருது. சமூக நலனுக்காக டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறது. இந்த கண்ணோட்டத்தில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் போகக்கூடிய இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கும். இப்போ முடிச்சுட்டு ஒரு காலேஜ் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறது ரிசர்ச் ஸ்காலராக வந்து இதில் வந்து ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களாக வரும். சமூக நலனில் அக்கறை கொண்ட தொழில்நுட்ப ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் சமூக நலனில் அக்கறை கொண்ட. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்கள் ஐஐடி இருக்குது, ஜேஇ எக்ஸாம் எழுதி போகலாம். இல்லை யூஜி வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஜி எங்கே பண்ணலாம், தென் எம்டெக் பிஹெச்டி நமக்கு சென்ட்ரலில் பண்ணுறது, பிடிஎஃப் பண்ணுறது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்பேஸ் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ரிசர்ச் தான் பெரிய லெவலில் நடக்குது. ஒன்று செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கா இல்லையா, ரெண்டாவது நிலாவில் தண்ணி இருக்கா இல்லையா, 3 தண்ணி இருக்காது, வாழக்கூடிய சூழல் இருக்கா இல்லையா, இதுதான் அதிகமாக ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. இந்த ஃபிசிக்ஸ் பற்றி கேட்டாங்க இல்லையா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் அப்புறம் அஸ்ட்ரானமி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே
இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஃபிசிக்ஸ் நான் ரொம்ப ஆர்வம் இருக்குது சார் அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி அதில் நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்க, எம்எஸ்சி பிஎஸ்சி சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் பண்ணுறீங்கன்னா இஸ்ரோலையும் இல்லை நாசாலையும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆய்வு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இதெல்லாம் ஃபியூச்சரில் நாசா கொண்டு வரக்கூடிய ப்ராஜெக்ட். மூணில் வரும், 3 ப்ராஜெக்ட்ஸ் வரும். நாசா வந்து இப்போ 2020 செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பின ப்ராஜெக்ட் என்னன்னா பெர்சவரன்ஸ் ரோவர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி அனுப்பின சேட்டலைட்னா அங்கே போய் ஆய்வு பண்ணணும். செவ்வாய் கிரகத்துக்கு தண்ணி இருக்கிறனால அங்கே போய் ஆய்வு பண்ணணும். இது வந்து என்ன பண்ணணும்னா அங்கேருந்து சாம்பிளை பூமிக்கு எடுத்து வரும். செவ்வாய் கிரகத்திலிருந்து கொஞ்சம் மண்ணை அந்த நிலத்தினுடைய பகுதியை கட் பண்ணி பூமி கொஞ்சம் எடுத்துட்டு வரும், பூமியில வச்சு ஆய்வு பண்ணணும். அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. செவ்வாய் கிரகத்தில் மேலே இப்போ இருக்கிற போட்டோ அங்கே குடி குடியாக இருக்கு இல்லையா, அந்த குடி குடியாக இருக்கிறதெல்லாம் நீர் இருக்க வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி ஆய்வு நடந்துருக்கு. அப்போ இதில் ஆய்வு பண்ணுறதுக்கு ஆய்வாளர்கள் தேவை அதிகமாக இருக்கு. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே இதை ரிசர்ச் பண்ணிட்டு ஒருவேளை செவ்வாய் கிரகத்தில் நீர் இருந்தால் அது இப்போதான் இருக்கு. Astrophysics, astronomy, space science, EC, EEE, aerospace engineering, avionics, remote sensing இதெல்லாம் யூஜி பிஜி பிஹெச்டி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பேஸ் சயின்ஸில் ஒர்க் பண்ண முடியும். இஸ்லாம் வானவியல் வந்து அதிகம் முன்னிற்கும் கருத்து சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் மொபைல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணி தூக்கி போடுறோம்ல, அதை ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணுற மாதிரி இந்த கழிவுகளை வந்து சுத்திகரிக்கிற மாதிரியான துறை. இவர் பாருங்க, டாக்டர் பி பார்த்தசாரதி ஐஐடி மெட்ராஸ்ல பிஹெச்டி பண்ணார். அவர் பிஹெச்டி பண்ணதே என்ன, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல பிஹெச்டி பண்ணார். அவர் என்ன பிஹெச்டி பண்ணாரோ வேஸ்ட்டை வந்து சரி பண்ணதை எப்படி ஈஸியாக பண்ண முடியுங்கன்னு பிஹெச்டி பண்ணாரோ அதையே ஒரு கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதே ஒரு பிஸ்னஸாக மாற்றுறாரு. ஒவ்வொரு பிஹெச்டி பண்ணுறாரு, பிஹெச்டி பண்ணி ஒரு கான்செப்டை கண்டுபிடிக்கிறாரு, அந்த கான்செப்டை பிஸ்னஸாக மாற்றுறாரு. அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறாரு. இந்தியாவிலேயே பெஸ்ட் வேஸ்ட் கம்பெனின்னு அவார்டு வாங்க. இந்தியாவிலேயே பெஸ்ட் வேஸ்ட் கம்பெனி ஐஐடி. பொதுவாக ஒரு கொஸ்டின், நம்ம இந்த டிஸ்கஷனோட நீ கிளாஸ் வைக்கப்போம், ஓகேவா? இந்த டிஸ்கஷன் ஓகேனாலும் கிளாஸ் வைக்கப்போம். முஸ்லீம் சமூகத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வேணுமா? தேவை? ஆமாவா இல்லை? ஆமா இல்லை? எஸ் நோ? எஸ். சுற்றி என்ன இருக்கு? அவ்வளோ சிக்கல்கள். லாயர்ஸ் வேணுமா? வேணுமா? வேணும். இப்போ இந்த சிந்தனை எல்லா மக்கள்கிட்டையும் வந்துச்சு தானே? நீங்கள் எல்லாரும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் என்ன வந்துச்சு சிந்தனை? எல்லாருமே முஸ்லீம் வந்து லாயர்ஸ், முஸ்லீம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் வந்துருச்சுல. ஒரு விஷயம் சொல்லணுமா? இப்போ எல்லாருக்கும் இந்த சிந்தனை வந்துருக்குல்ல, இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கு. இது குறைஞ்சபட்சம் 10 வருஷத்துக்கு முந்தனைய முஸ்லீம் சமூகத்துக்கு இப்போதான் எல்லாருக்கும் வந்துருக்கு. ஆமாவா இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா இப்போ இந்த சிக்கல்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்க முடியும்? ஃபேஸ் பண்ணிருக்க, தடுத்துக்க முடியும். ஆனால் சிக்கல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன யோசிக்கிறோம்? இதெல்லாம் இல்லையே, இப்போதான் உருவாக்கணும் இடத்துல வந்துட்டு. ஆனால் இது 10 வருஷத்துக்கு முந்தனை இல்லை. அப்போ ஆக்சுவலாக இப்போ நம்மளுடைய இலக்கு சட்டத்துறையில வெறும் லா முடிச்சவங்க இப்போ நமக்கு போதாது, தேவையில்லை போதாது. சட்டத்துறையில முஸ்லிம்கள்ல இஸ்லாமிய சட்டம் கற்றவராக இருக்க வேண்டும், இந்திய சட்டத்தில் பிஹெச்டி பண்ணவராக இருக்க வேண்டும், சர்வதேச சட்டம் பயின்றவராக இருக்க வேண்டும். ஒரு லாயர் நாட் இனஃப், ஒரு முஃப்தி அதே சமயத்தில் அவர் இந்தியன் லால பிஹெச்டி, இன்டர்நேஷனல் லாவும் படிச்சிருக்காரு, வேர்ல்ட் டாப் யூனிவர்சிட்டிஸ். அவங்க தான் இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்துக்கு வேணும். அதை நோக்கி தான் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உயர் அதிகாரமிக்க பொறுப்புகளில் போய் உட்காரணும். அப்ப எந்த இன்ஸ்டியூட்ல போய் படிக்கணும்? சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ல போய் படிக்கணும். முதல் விஷயமாச்சா. ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்க படிக்கிறதுல சிலபஸ் டிசைன் பண்றாங்க. சிலபஸ் டிசைன் பண்றாங்க தெரியுதா? சிலபஸ்னா நீங்க
என்ன பாடம் படிக்கணுங்கிற புக்கு போடுறாங்க, சிலபஸ் டிசைன் பண்றாங்க. அந்த சிலபஸை இந்தியாவில் சட்டம்னு படிக்கிறதுல என்ன படிக்கணும் அப்படின்னு சிலபஸ் டிசைன் பண்ற இடத்துல போய் உட்காரும். வெறும் லாயரா மட்டும் படிச்சுட்டு வராங்க கத்தாது. இது மூணையும் படிச்சுட்டு வரும். எந்த மூணு? எந்த மூணு? லா படிக்கிறதுல இஸ்லாமிக் லா, இந்தியன் லா, இன்டர்நேஷனல் லா, மூணு படிச்சவரா இருக்கும். அதிகாரத்துக்கு பொறுப்புல உட்காரவரா இருக்கும். சட்டம்னு எதை படிக்கணும் டிசைன் பண்ற இடத்துல அந்த பொசிஷன்ல போய் ஒரு உட்காரும். அதை நோக்கி ஓட வேண்டியது இப்ப நம்ம வெறும் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் நாட் இன் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ல படிச்சு வந்து ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் செக்ரட்டரியேட்ல போய் உட்காரக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸா இருக்கும். ஒரு செக்ரட்டரியா இருக்கும். அதுதான் இப்ப நமக்கு ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி, ஒரு டிகே ஒரு கலெக்டர் போய் உட்கார்றாங்க, ஒரு ஆபீஸ்ல கிளர்க்கா போய் உட்கார்றாங்க. அது பத்தாது. இன்னும் நம்ம இலக்கின் உச்சம் வேற எங்கேயோ இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா சொல்றதெல்லாம்? புரிஞ்சுக்க முடியுதா சொல்றதெல்லாம்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதை நோக்கி போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற டிஸ்கஷனோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம மைண்ட் அப் பண்ணுவோம். அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா மூணு விஷயத்துல இருக்கு. லெஜிஸ்லேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியரி மூணு இருக்கு. சட்டம் சமூகத்தின் தேவை எல்லாருக்குமே தெரியும், தான் பேசணும். இந்த மூணு பிரச்சனைக்கும் இவர்கிட்டயே போய் நிற்கிறோம். 17 கோடி முஸ்லீம்கள் இருந்தாலும் இப்போதான் கடைசியில் என்ஆர்சிசிஏ வந்ததுக்கு அப்புறம் தான் முஸ்லீம் சமூகத்துக்கு சட்ட வல்லுநர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி சிந்தனையே வர ஆரம்பிச்சு. ஒருத்தர் ரெண்டு பேர் நான் முன்னாடி சொன்னல மூணையும் படிச்சு இந்த பொசிஷன்ல போய் உட்காராங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் உருவாய் வந்தா போதுமா? மாசா உருவாய் வரும். ஊருக்கு 100 பேர் 200 பேர் உருவாய் வரும். ஒவ்வொரு மகல்லாலையும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேர் இப்படி படிச்சா உருவாய் வரும். ஒவ்வொரு மகல்லா, ஒரு ஊருக்கு 10 மகல்லா இருக்கு அப்படின்னா அந்த 10 ஒவ்வொரு மகல்லாலையும் 5 பேர், அந்த ஊர்ல 50 பேர் இருக்கும். அத்தனை பேருமே அந்த 3 சட்டத்தையும் படிச்சவங்க. அத்தனை பேர் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ல படிச்சவங்க. யோசிச்சு பாருங்க, முஸ்லீம் சமூகம் எப்படி இருக்கும், உங்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும், அதற்கான கண்ணியம் எப்படி இருக்கும், மரியாதை. அதெல்லாம் செய்யறதுதான் உங்க அந்த பொசிஷன்ல போய் உட்கார வேண்டியதுதான். பிஏ ஆர்ட்ஸ் முடிக்கிறீங்க, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சேன் சார், ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் பிஏ ஆர்ட்ஸ் படிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறீங்க, ஆந்த்ரோபாலஜி படிக்கிறீங்க, சோசியாலஜி படிக்கிறீங்க, பிஏ சோசியாலஜி படிச்சுட்டு அடுத்து லா பண்ணுறீங்க. இல்லை இது முடிச்சுட்டு பிஏ முடிச்சுட்டு எம்ஏ சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்க, அங்கே முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகும். இல்லை இங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர் உருவாயிடும். ஏன் சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்றாங்கன்னா அவங்க வந்து செக்ரட்டரியேட்ல உட்கார முடியும். இது எல்லாம் ஒரே நாள் நடந்துறாங்க. இப்போ சொல்லக்கூடிய விஷயம் ஒரே நாள் நடந்துருமா? ஒரே நாள் நடக்குது. It will take years, 5, 10 years, 20 years, 30 years. But end of the 20th year or end of the 30th year, it will happen, inshallah. நாடி தொப்பி போட்டு போற பாய்க்கு உலகமே மரியாதை செய்யும். புர்கா போட்டுக்கிற அம்மாவுக்கு உலகமே மரியாதை செய்யும். இருக்கிற பொசிஷன் சட்டத்துறையில் பிஎஸ்சி பிடிஎஸ் பண்றோம். சோசியாலஜி சமூகத்தை பத்தி படிக்கிறேன். சரிமான பேசும்போது சொன்னாங்க இந்த சமூகம் அதிராமப்பட்டணும் எப்படிப்பட்ட சமூகம், என்ன பாரம்பரியத்தில் இருக்கிற சமூகம் சொன்னாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அறிவியலேயே மிக உச்சபட்சமான அறிவு அரசியல் அறிவு. இப்போ இந்த ஹிஸ்டரி, சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதுபடி எக்கனாமி இதெல்லாம் படிக்கிறாங்களா ஐஏஎஸ் எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஆப்ஷன் இருக்கா? முக்கியமாக எக்கனாமிக்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க தான் இந்திய அரசினுடைய இந்திய அரசுலையும் சரி தமிழக அரசுலையும் சரி அதிகாரத்தை பொறுப்பாக போக முடியும். அதிகாரம்ங்கிறது வலிமைங்கிறது என்ன அப்படின்னா சட்டமும் பொருளாதாரம் தான் வலிமை.
எது வலிமை? சட்டம் பொருளாதாரம் தான் வலிமை. அதுதான் அதிகாரத்தை உட்கார வைக்கும். எக்கனாமிக்ஸ் தான் அதிகாரத்தை படுறது. அதுக்கு அடுத்து இருக்கிறது சயின்ஸ். சட்டம் பொருளாதாரம் அடுத்து இருக்கிறது சயின்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ புது கவர்மெண்ட் வந்தவொடனே இந்த கவுன்சில் அமைச்சாங்க பாருங்க. இதுக்கு ஹெட்டா வந்து யார் இருக்காரு? அவர் என்ன படிச்சிருக்காரு? அரசு, தமிழக அரசோ இந்திய அரசோ இல்ல உலகத்தில் வேற ஏதாவது அரசோ ஒரு அறிஞர் குழுவை ஃபார்ம் பண்ணுது. ஒரு அறிஞர் குழுவை ஃபார்ம் பண்ணதுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள பத்தி அது என்ன பண்றாங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க கூடாது. அவங்க கல்வி பின்புலம் என்னங்கிறத பார்க்கணும். அந்த அறிஞர் குழு இருக்கிறவங்க அவங்க எப்படி அறிஞர் ஆனாங்க, எதை படிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஹிஸ்டரி அண்ட் ஆந்த்ரோபாலஜி இந்த இதெல்லாம் வந்து நீங்க பிஏ எம்ஏ பிஹெச்டி பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஸ்ட்ராங். கடைசி முக்கியமான விஷயம், இன்னைக்கு முன்னேறிய சமூகம் ஒரு சமூகம் இருக்குல்ல, அந்த சமூகத்திட்ட தாழ்வு மனப்பான்மை இருக்காது. தன்னை குறைச்சி மதிப்பிடுறது இருக்காது. நானா இதெல்லாம் லாய்க்கியா, நானா இதெல்லாம் செய்யலனா, நான் போய் இதெல்லாம் செஞ்சா நடந்துருமா, இந்த சிந்தனையே அவங்க கிட்ட இருக்காது. யோசிச்சா பாசிட்டிவா தான் யோசிப்பாங்க, இலக்கை வச்ச இதில் பீக்காக தான் வைப்பாங்க. அதுக்காக கண்டினியூஸாக ட்ரை பண்ணுவாங்க, போராடுவாங்க. என்ன சிக்கல்கள் வந்தாலும் சரி அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பூமியிலுக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை மனோநிலை, போராட்ட குணம். இலக்கை நிர்ணயிச்சு அந்த இலக்கை அடையிறதுக்கு நான் என்ன ஆனாலும் சரி நான் பயணிச்சே தீருவேன் அப்படின்னு தொடர்ந்து போராடுற குணம் இருக்குல்ல, அந்த குணம் ஒரு பூமியின் அடிப்படை குணம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், எந்த ஒரு பொருளும் தன்னை போன்ற 1000 மடங்கு சிறப்பானதல்ல மனிதனை தவிர. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனிதனும் தன்னை போன்ற 1000 பேருக்கு சமம். 1000 பேர் செய்ய வேண்டிய வேலை ஒருத்தர் செய்யறதுக்கான சக்தி கொண்டவர். அதை விட முக்கியமானது, நமக்கு அல்லாஹ்னா யாருன்னு தெரியும், ரசூல்னா யாரு. தவக்கல் து அல்லாஹ் பிஸ்மில்லாஹ்னு சொல்லி நம்ம இலக்கை நிர்ணயிச்சு ஓட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம கையை பிடிச்சி கூட்டி போகக்கூடிய வேலை பொறுப்பு அல்லாஹ் இருக்கிறார். ஏன்? எந்த ஒரு சமூகத்தவரும் தன் நிலையை தாமே மாற்றிக்கொள்ளாத வரை நிச்சயமாக அந்த சமூகத்திடம் உள்ளதை அல்லாஹ் மாற்றுவதில்லை. பாண்டிச்சேரியில் இதை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் டீட்டெயில்ஸோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். பாண்டிச்சேரியில் வைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வியை உருவாக்கி கொண்டு வர முயற்சிகள் ஈடுபட்டுருக்கிறோம். அதில் முதல் கட்டமாக மஸ்ஜித் ரஹ்மத்துக்கு இந்த கட்டிடத்தை வந்து எழுதுறதுக்கான பணிகள் நடந்துருக்கு. இதில் வந்து ஜாமியா திக்மா ஒரு அரபிக் காலேஜ் வரும், நடுவில் பள்ளிவாசல் வரும், அடுத்து மகாத்மா காந்தி ஸ்கூல் ஆஃப் சிவில் சர்வீஸ். ஆதி முடிச்சவங்க IAS IPS ஆஃபீஸர்ஸாக உருவாகி வருவதற்கான வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு கல்வி நிலையம். இது கடந்த 2018 ஆரம்பிக்கப்பட்டது. 5th முடிச்சு 6th வந்து பசங்க அங்கே சேர்றாங்கன்னா 7 வருஷத்துல ஆலிமா ஆயிடுவாங்க. 10th + 2 எக்ஸாம் எழுதி முடிச்சுடுவாங்க. அந்த 10th + 2 எக்ஸாம் எழுதி முடிச்ச ஆலிம்கள் மகாத்மா காந்தி ஸ்கூல் ஆஃப் IAS அகாடமியில் சேர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னா ஆலிம் IAS-ஆக வருவாங்க. ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் படிக்கிறாங்கன்னா ஆலிம் ஜேர்னலிஸ்டாக வருவாங்க. ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் படிக்கிறாங்கன்னா ஆலிம் பிஸ்னஸ்மேனாக வருவாங்க. மிக குறிப்பாக உம்மத்துக்கு என்று சட்டக்கல்லூரி கலிஃபா உமர் ஸ்கூல் ஆஃப் லா இதில் படிக்கிறாங்க அப்படின்னா ஆலிம் அட்வொகேட்